சிட்டிக்கு நடுவில் இருக்கிற டிசி 13/195 இல்லீகல் பேலஸ், அது கூடவே இருக்கிற 85 சென்ட் இடமும் 2004 செப்டம்பர் 19ஆம் தேதியிலிருந்து இந்தியன் ட்ரைபுனல் ஆஃப் லேண்ட் டிரான்சாக்ஷன் ஆக்ட் படி 1ஆம் வாதியும் கருணா குரூப் ஆஃப் கம்பெனி சேர்மன் லிட்டிச்சனோட பையன் ஜோசப் தாமஸோடையும் 2வது கட்சியும் இன்னைக்கு ராஜ குடும்பத்தில் உயிரோட இருக்கிற வாரிசுகள்ல ஒருத்தரான இல்லீகல் மித்ரன் பேர்ல எழுதி வச்சு இந்த கோர்ட் உத்தரவிடுகிறது. அண்ணா வணக்கம்ண்ணா. ஓ, போலீஸ் சூப்பரண்டா, வாங்க உட்காருங்க. அண்ணா, நினச்ச மாதிரியே கோர்ட் ஆர்டர் வந்துருச்சு. பாப்குட்டி ட்ரையல் டைமில் ஃபைட் பண்ணதெல்லாம் வீணாக போச்சு. ஜோசஃபுக்கும் மித்திரனுக்கும் நடுவில் பிரச்சனையை உருவாக்கி மித்திரனை விலைக்கு வாங்கிடலான்னு தான் அந்த முட்டாள் நினச்சிட்டு இருந்தான். எது எப்படியோ பாப்குட்டி சும்மா இருக்க மாட்டார். உங்களுக்கும் ஜோசப் சாருக்கும் நடுவில் இருக்க நட்பை பயன்படுத்தி பேலஸை அண்டர்டேக் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக அவர் ட்ரை பண்ணுவார். ஏன்னா இதுக்காக அவர் வெளியிலேருந்து கோடிக்கணக்கில் செலவு பண்ணியிருக்கார். உங்களை வளைச்சி போட என்ன வேணாலும் செய்வார். அண்ணா ஒரு நிமிஷம். ஹலோ, சொல்லுங்கள். காஜியாரு வாங்க. அண்ணா உள்ள இருக்காரா? மேல இருக்காரு, கூடவே எஸ்பி சார் இருக்காரு. நீங்கள் ஆன்டி கரப்ஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு போனால் போதும். மற்றதெல்லாம் நான் அங்கே பேசிடுறேன். குட் மார்னிங் சார். வக்கீல் ஏதாவது ஆகுமா? இல்ல மெம்பர், அதத்தான் நானும் கேக்குறேன். பேலஸ் நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா? இல்ல அது வந்து நீங்க கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? அவர் சொல்றதுலயே நியாயம் இருக்கு. இல்லீகல் பேலஸோட 25% ஷேர் மட்டும்தான் மலபார் குரூப் ஆஃப் கம்பெனிங்கிற நம்ம கிட்ட இருக்கிறது. மிச்சம் இருக்கிற 75% ஷேர்ஸ் இன்னும் அந்த ஜோசப் தாமஸோட கருணா குரூப் ஆஃப் கம்பெனிக்கும் மித்திரனோட பேர்லயும் தான் இருக்கு. ஆமா, கேஸ் முடிஞ்சதும் அந்த மித்திரனை நம்ம கிட்ட கூப்பிட்டு எல்லாத்தையும் செட்டில் பண்ணிடலாம் தான் நான் நினைச்சேன். அதுக்குள்ள அந்த ஜோசப் தாமஸ் செஞ்ச வேலையில எல்லாம் கைவிட்டு போயிருக்கு. என்னையா ஜோசப் கிசப்னுட்டு? நீ ஒருத்தன் தான் இந்த கேஸ் இவ்வளவு சிக்கலாகிறதுக்கு காரணமே. உன்னெல்லாம் என்ன பண்ணாங்க? அவர் என்ன சொல்றாரு கேப்போம். ஒரு கேஸ்ல தோத்ததுக்கு இவ்வளவு பேசுறீங்க? வாய மூடியா, நீ எதுவும் பேசாத. சிட்டிக்கு நடுவுல பெரிய பேலஸ வாங்கி தரேன்னு சொல்லிட்டு நீ எம்பி எம்எல்ஏ விளையாட்டு விளையாடுறதுக்கு நான் செலவு பண்ண படம் 1-2 இல்லையா, கோடி கணக்குல. காஜியார் சொல்றது சரிதான். அந்த கோடியெல்லாம் செலவு பண்ணி தான் பேலஸோட வாரிசுகளை நாம நம்ம பக்கம் சேர்த்திருக்கோம், மறந்துடாதீங்க. ஆனா 30% மேஜர் ஷேர் வச்சிருக்கிற அந்த சகுனி மித்ரன் ஒருவேளை நம்ம சொல்றதுக்கு ஒத்து வராம போயிட்டா கொல்லணும். கொன்னு தூக்கி போன அந்த கிழட்டு நாய. அதுக்கு தகுந்த ஆள் உங்ககிட்ட இல்லைன்னா சொல்லு, நான் ஏற்பாடு பண்றேன். வடநாட்டுல இருந்து. நிறுத்துறா. வடநாட்டுல எங்க பார்த்தாலும் பாம வெடிச்சு விளையாடுற உன்னோட இந்த விளையாட்டு இருக்குல்ல, அது இங்க வேண்டாம். இந்த மண்ணில் அதுக்கு இடம் இல்ல. இங்க எது எப்படி நடக்கணும்னு குமரப்பா தீர்மானிப்பான். உனக்கும் ஆளுங்களுக்கும் ஹோட்டல் ரிசார்ட் எல்லாம் கட்ட ஏக்கர் கணக்குல உனக்கு இங்க இடம் கிடைக்கும் போது இந்த பேலஸ் தான் வேணும்னு அடம் பிடிக்கிறதுக்கான காரணம் என்னன்னு இந்த குமரப்பாக்கு தான் தெரியும். இத பாருங்க குமாரப்பா, நீங்களாவது என் நிலைமையை புரிஞ்சுக்கோங்க. இந்த பேலஸ வாங்கி தரேன்னு சொல்லி அந்த துபாயில இருக்கிற ஃபெரோஸ் கூட கான்ட்ராக்ட் போட்டேன். அது உங்களுக்கு தெரியும்ல. இந்த பாருங்க பாய், பார்லிமெண்ட்ல லஞ்சம் வாங்கின கேஸ்ல வேலை போன இவனோட பேச்சை கேட்டுக்கிட்டு நீங்க இதுல இறங்கும் போதே உங்களை வார்ன் பண்ண. அது கேஸ் கோர்ட்டுன்னு போகும்போதே நான் சொன்னேன். கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டை விட இங்கே இம்பார்ட்டன்ட் மித்ரன் சாரோடைய ஸ்டாண்டு தான். அவர் தான் வச்சிருக்கிற அந்த ஷேர்ஸ் எல்லாம் கருணா குரூப்போட ஜோசப்கிட்ட கொடுத்துட்டாருன்னா நீங்கள் என்ன பண்ணியும் ஒரு பிரயோஜனமும் இல்லை. இத பாருங்க குமாரப்பா, நீங்க இதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணி தான் ஆகணும். இல்லைன்னா அந்த துபாய்க்காரன் என்ன உயிரோட விட்டு வைக்கவே மாட்டான். அண்ணா எப்படியாவது கொஞ்சம் நீங்க மனசு வச்சீங்கன்னா அது. முகமது அண்ணா, இவங்க கூட நீ போய் அந்த ஜோசப்பை பார்.
இதோ வந்துட்டாரு. பேலஸை பற்றின ஃபைனல் டிசிஷன் ஜுடிஷியரி கிட்டேருந்து வந்ததுனால இப்படி ஒரு மீட்டிங்னால எந்த பயன் இல்லைன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் ஒரு மரியாதைக்காக எனக்கும் திருமேனிக்கும் உள்ள மாதிரி ஒரு ஷேர் இருக்கிற பாப்புட்டிக்காக ஏதோ பேசணும்னு சொல்லும்போது இந்த விஷயத்துல நான் ஒண்ணுதான் சொல்லுவேன். என்ன ஜோசப் சார் ப்ளீஸ், இந்த விஷயத்துல பாய்க்கு நிறைய பேர் கூட கமிட்மெண்ட் இருக்கு. அதனால தான் இப்படி ஒரு மீட்டிங் வச்சு உங்களை தொந்தரவு பண்ணேன். திருமேனியோட கையில இருக்கிற ஷேர் கூட பாய்க்கு கிடைச்சாதான். இல்ல, அதுக்காக விலையெல்லாம் பேசல. நீங்க சொல்ற ரேட்டு தான். அதை கொடுக்க பாயும் ரெடி தான். சுதாகர், உன்னோட பாய் கிட்ட இருக்கிற பேலஸோட ஷேர் என் பேர்ல எழுதி கொடுக்க நான் அவருக்கு எவ்வளவு கொடுக்கணும்னு கேளு. மூடியா, எனக்கு நீ வேலை பேசுறியா? ஆமாயா, இந்த மித்திரன் முடிவு பண்ற அளவுக்கு தான் உன் மதிப்பு இருக்கு. பரதேஸ். திருமேனி வாங்க. ஜோசப் சார் கொஞ்சம் இருங்க. இல்லை வாங்க. ஜோசப் நில்லு. நான் சொல்றத நல்லா கேட்டுக்க. இந்த மார்க்கெட்ல இருந்து துபாய் வரைக்கும் பறந்து விரிஞ்சிருக்கிற உன்னோட கருணா கம்பெனியா இல்லாம பண்ண வெறும் 4 போன் கால் பண்ணா போதும். புரியுதா? அன்னைக்கு கோயம்பேடு மார்க்கெட்டோட பின்பக்கம் ஒரு டப்பா தகர வண்டியில சர்பத்து வித்ததெல்லாம் உனக்கு மறந்து போச்சா திரு பாப்புட்டி அவர்களே? அப்படிப்பட்ட உன்னால கருணா குரூப் ஆஃப் கம்பெனியோட நேழ தொடர்ந்து கூட இன்னும் நிறைய ஜென்மம் நீ எடுக்கணும் தம்பி. சரி வாங்க திருமணி போலாம். வேலை பேச வந்தானுங்களா? அஜயரே, டென்ஷன் ஆகாதீங்க. போய மூடியா, டென்ஷன் வேணாமா. நமக்கு வேற வழி இருக்கு. போய மூடிக்கிட்டு. நகரங்கிறல்ல, அந்த பக்கம் போ. சார், இது ஒரு கொலை மாதிரி தெரியுதா சார்? அதை போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டுக்கு அப்புறம் தான் சொல்ல முடியும். அந்த பக்கம் போங்கயா. கோர்ட் ஆர்டருக்கும் இந்த கொலைக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா சார்? இது கொலைதான்னு உனக்கிட்ட யார் சொன்னா? இல்ல, இங்க எல்லாரும் சொல்றாங்களே சார். அதெல்லாம் நீங்க யூகத்திலே சொல்லக்கூடாது, புரியுதா? அந்த பக்கம் போ சொன்னல, எல்லாரும் போங்க அந்த பக்கம். இப்ப போறீங்களா இல்லையா? வணக்கம். தலைப்புச் செய்திகள். மருத்துவக் கல்லூரி சேர்க்கை விஷயத்தில் அரசாங்கம் சரியான முடிவெடுக்கும் என்று முதலமைச்சர் கூறியுள்ளார். இந்தோனேஷியாவில் மீண்டும் சுனாமி. இல்லீகல் பேலஸோட தற்போதைய வாரிசும் மக்கள் பிரச்சனைக்காக எப்பொழுதும் முன்னிற்கும் சமூக ஆர்வலரான மித்ரன் இறந்துள்ளார்.
அவர் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்று போலீசார் சந்தேகிக்கின்றனர். இந்த வழக்கு தொடர்பாக 4 தனிப்படைகள் அமைத்து விசாரணை தொடங்கப்பட்டுள்ளது. எங்கடி ராத்திரி போயிட்டு வர? அது சார், நான் வேலை விஷயமா ட்ரெயின் லேட் ஆனதுனால. நீ எங்க இருந்து வர? கோயம்புத்தூர்ல இருந்து. இந்த ஊரு ரொம்ப மோசமான ஊரு. எங்க போறேன்னு சொன்னீங்கன்னா நானே கொண்டு போய் விட்டுறேன். நீ ஜீப்ல ஏறு. சார் வேண்டாம் சார், வேண்டாம், என்ன விட்டுருங்க, வேண்டாம். ஓடின்னு சொல்றல. எங்கடி ஓடுற? அண்ணா ஒரு தோசை கொடுங்க. சார் என்ன விட்டுடுங்க சார், வேண்டாம் சார். இல்லடி. அண்ணா அண்ணா என்ன சார், என்ன பிரச்சனை? ஓடா. ஏய், நிக்க போறியா இல்லையா? அவ்வளோ சீக்கிரம் ப்ளீஸ் விட்டுடுங்க, வேண்டாம். ஆஹா, நல்ல செமையான போலீஸ்காரையா. காக்கி சட்டையை போட்டுட்டு திருடனை பிடிக்காம பொண்ணை பிடிக்க இறங்கிட்டியோ? கட்டின பொண்டாட்டியா இருந்தாலும் அவ விருப்பத்தை பார்த்துட்டு தானே. மற்றபடி ஒரு அப்பாவி பொண்ணை போய் மானபங்கப்படுத்தலாமா? இந்த மாதிரி ஸ்டைல மாடர்னா இருக்கிற பொண்ணை சாலா மார்க்கெட்ல இருக்கிற குடோன்ல ஏத்திட்டு நீங்க என்ன நம்பியார் வேஷம் போடுறீங்களா? இதெல்லாம் சொல்றதுக்கு நீ யாரா? நான் யாரா? நான் தான் சார் வாசு. இந்த சாலா மார்க்கெட்ல பிறந்து வளர்ந்த சாலா வாசு. சாலா மார்க்கெட்னா உனக்கு கொம்பு முளைச்சிருக்கா? உங்களுக்கு என்ன அதுல சந்தேகம் இருக்கா? இந்த சாலா மார்க்கெட்டுக்கு கொம்பு கொஞ்சம் நீளம் தான். காக்கியை போட்டு லாக்கப்புக்குள்ளேயோ கோட்லையும் பண்ற சர்க்கஸ் எல்லாம் இந்த சாலா மார்க்கெட்ல காட்டினேன்னு வச்சுக்கோ, என்ன வேற புண்ணாக்கு வேற தனித்தனியா போயிடும். அது எங்கேயாவது போய் பொழைக்கட்டும் சார். வாமா.
பாரு வாசு வந்துட்டான். ஆஹா வா. ஆமா இது யாரு? வா. யாரா இந்த பொண்ணு? இந்த பேக்குக்குள்ள என்ன இருக்கு? இந்த நைட்டு நேரத்துல இந்த பொண்ணு இங்க எப்படி? அதெல்லாம் நான் அப்புறம் சொல்றேன். யாரு வாசனா இது? விசாரணை எல்லாம் அப்புறம் வச்சுக்க. முதல்ல போய் அந்த பொண்ணு கொஞ்சம் தண்ணி கொண்டு வா. யாருமா இது? யாருமா இது? அது ஒரு பொண்ணு பார்த்தா தெரியாது யாருமான்னுட்டு. பேசாம இரு. நீ பயப்படாதம்மா, இங்க யாரும் வரமாட்டாங்க. அப்புறம் இது மாதவி அம்மா, அதாவது என் சொந்த அம்மா. உள்ள போனவ பேரு சுதா. அப்புறம் இந்த செல்லக்குட்டி பேரு காயத்ரி. முதல்ல இந்த பொண்ணு யாருன்னு சொல்லு. ஓ, நம்ம ஜோசப்போட ஆபீஸுக்கு வேலைக்கு வந்த பொண்ணு தான். எங்க இருந்து? கல்லூரியில இருந்து. நல்ல ஃபேமிலி. கரெக்டா இந்த பொண்ணு எஸ்ஐ ஃப்ராடு மதுக்கிட்ட போய் மாட்டிக்கிச்சு. மாட்டாம டைட்டானிக் மாடல் செப்பலும் சும்மா டைட்டா ஜீன்ஸும் ஷர்ட்டும் போட்டிருந்தானா கொஞ்சம் தொட்டு பார்க்கலான்னு எந்த போலீஸ்காரனும் நினைப்பான். சமயபுரத்தம்மா என்னடா சொல்ற? அப்புறம் என்ன ஆகுறது மாதவியம்மா? மது சாரோட இந்த விளையாட்டெல்லாம் போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள போதும், மார்க்கெட்டுக்குள்ள வேண்டான்னு சொல்லி பார்த்தா அந்த ஆளு கேட்கல. அப்ப மது சார் சொன்னாரு, வாசுகிட்ட இருந்து 4 அடி கிடைச்சா தான் நான் இங்கிருந்து போவேன்னு. அங்க அவர் கேட்டாரு, நான் கொடுத்தேன். அப்புறம் இந்த பொண்ணை கூட்டிட்டு வந்துட்டேன். நான் செஞ்சதுல ஏதாவது தப்பு இருக்கா? தப்பே இல்ல, அப்படிதான் செய்யணும். ஏண்டா போக்கிரி. சுருக்கமா சொன்னா எஸ்ஐ சாருக்கு 3 நாள் பெட் ரெஸ்ட் தேவை. அப்படியும் ஒரு சிலர் மார்க்கெட்ல சொல்லிட்டு தான் இருக்காங்க. கோயம்புத்தூர்ல இருந்து இங்க வரைக்கும் தனியா தான் வந்தியா? அப்பா கூட பிறந்தவங்கள யாரும் இல்லையா? அவங்களையும் கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல. வீட்ல அம்மாவும் தங்கச்சியும் மட்டும்தான் இருக்காங்க, அதான். ஐயோ அப்படியா? அப்படிதான் சொன்னல, சும்மா அவளை போய் கேட்டுக்கிட்டு. நான் கிளம்புறேன். போணுமா? உனக்கு இன்னும் வேலை இருக்கா? பெங்களூர்ல இருந்து ஒரு லோடு ஆப்பிள் வரணும். நான் போகலன்னா பாய் மூஞ்சி தூக்கி வச்சுட்டு உட்காந்துக்குவாரு. அப்புறம் காலையில நீ ரெடியா இருந்தா போதும், நான் வந்து உன்னை அவர்கிட்ட கூட்டிட்டு போறேன். மிஸ்டர் மேத்யூ, யா நான் கொஞ்சம் பார்க்குறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, தட் ஐ வில் மேனேஜ். நாளைக்கு மார்னிங் ஃப்ளைட்டில் நாங்கள் வந்துடுவோம். கான்ஃபரன்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணிடுங்க. இந்த புக் எங்க அலெக்ஸ் சார் அவங்க வந்துருவாங்க. எங்க தான் போச்சு? ஓகே ஓகே, நாளைக்கு பேசுறேன். என்னடி உனக்கு பிரச்சனை? நோட்புக் எங்க? அது இங்க தானே இருக்கு. எங்க? சும்மா என்ன டென்ஷன் பண்ணிட்டு நீங்க எதுக்கு இங்க ஒளிச்சு வச்சீங்க? அப்புறம் உன் ப்ராப்ளம சால்வும் பண்ணனும், திட்டம் வாங்கணுமா? போங்கக்கா. நீ போடி. போயிட்டு வரேன் தாத்தா. 35 ரூபாய். 35 ரூபாயா? ஆட்டோவோட பேரு கடவுள், ஆனா பிசாஸ் வேலை பண்றீங்க. வாசுனா எங்க கிட்ட சொல்லவே இல்லையே. என்னடி? ஐயோ சாரி, ஞாயிற்றுக்கிழமையா இருந்ததுனால யாருக்கிட்டையும் சொல்ல முடியல. இது புடிங்க. என்னது? ஐயய்ய, என்னாச்சு உனக்கு? வா. இவ்வளவு வெயிட்டா இருக்கு. இருக்க ட்ரெஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துட்டியா? வாசு, நேத்தி அந்த எஸ்ஐ மதுவை நீ ஒரு வழி பண்ணிட்டியாமே, கேள்விப்பட்டேன். ஓ, அது இவ்வளவு சீக்கிரம் நியூஸ்ல வந்துருச்சா? அருண் மார்க்கெட்ல எனக்கு போன் பண்ணி சொன்னான், நீ அடிச்ச அடியில அந்த ஆளுக்கு 2 இடுப்பு எலும்பு உடைஞ்சு போச்சுன்னு சொன்னான். உனக்கு ஒண்ணு இல்லையே? அடி வாங்க அந்த ஆள் வருவான்னு தான் நினைச்சேன். அப்ப இந்த பொண்ணு தான் நேத்தி சண்டைக்கான காரணமா என்ன? ஆமா, இவருதான் எங்க எல்லாருக்குமே பெரியவர். அதாவது இவர் வேற யாரும் இல்ல, ஜோசப் சாரோட அப்பா. நான் இந்த பொண்ணை நம்ம ஆனி மேடத்துக்கிட்ட அறிமுகப்படுத்திட்டு வந்துடுறேன். ஒரு நிமிஷம் இங்க வாயா. நாளைக்கு அவன் பிசினஸ் டூர்ல போறான், நான் முழு நாளும் ஃப்ரீடா. புரிஞ்சிருச்சு, தண்ணியில மிதக்க போறீங்க, அத அப்புறம் பாத்துக்கலாம். நான் முதல்ல இவளை கொண்டு போய் அவங்களுக்கு அறிமுகப்படுத்திட்டு வந்துடுறேன். இத கையில பிடிங்க. போட கண்டதையும் எப்ப பார்த்தாலும் கிண்டலும் கேலியும் தான். ஓ அப்படியா? அப்படின்னா நேத்து ஆஷா என்ன பாக்கும்போது எதுவுமே சொல்லலையே. சாப்பிடும் போதாவது அந்த ஹெட்போனை கழட்டி வச்சுட்டு சாப்பிடக்கூடாதா? ஓகே, நான் அப்புறம் கூப்பிடுறேன். பை. இவளை இங்க கூட்டிட்டு வர்றதுக்காக வந்தேன். நேத்து மார்க்கெட்ல என்னடா பிரச்சனை? பெருசா ஒண்ணும் கிடையாது. முகத்தை பார்த்து பேசுடா. யூனிஃபார்ம்ல இருக்கிற போலீஸ் ஆபீசர்ஸ் அடிச்சிருக்க. அதுல 1-2 பேர் ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. ஏண்டா உனக்கு என்ன ஹீரோ நினைப்பா? இந்த பொண்ணை தப்பான எண்ணத்துல துரத்திட்டு வந்தா. எப்ப பார்த்தாலும் பிரச்சனை பண்ணிட்டு அதுக்கு ஒரு நியாயத்தை சொல்லு. இல்ல, ஆமா, அப்புறம் நான் இங்க இருக்கிறது அவ்வளவு நல்லா இருக்காது. வாசு, நீ சாப்பிடு. நான் அங்கிருந்தே சாப்பிட்டுக்கிறேன். அப்புறம் அது அனிதா, அனிமல் மேடத்தோட, ஐயோ ஆனி மேடத்தோட ஆபீஸ்க்கு புதுசா வந்திருக்கிற ஸ்டாஃப். அத நான் பாத்துக்கிறேன். தோ கூப்பிட்டுட்டாரு, போய் மீதியை வாங்கிக்கோங்க, சரியா? நீ சாப்பிடு. மிச்சம் மீதி அங்க கிடைச்சா வயிறு ரம்பிரும் போ.
சொல்லுங்க. உட்காருடா. ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி சாலா மார்க்கெட்ல கடுமையா உழைக்கிற ஒரு மனுஷன் இருந்தாரு. 50 காசு கையில இருந்தா கூட அதை செலவு பண்றதுக்கு அவ்வளோ யோசிப்பான் அவன். பச்சை தண்ணிய குடிச்சு பசியாத்தின என் நண்பன் காம்ரேட் கர்ணன். நீ பார்க்குற இந்த ஜோசப் தாமஸ்ங்கிற பிசினஸ் மேக்னட் எனக்கு இருக்கிற கோடிக்கணக்கான சொத்துக்கள் எல்லாமே அவன் எனக்கு போட்ட தானம் தான்னு மற்றவங்களை விட நல்லாவே தெரிஞ்சவன் தான். வாசு, கஷ்டங்கள் நிறைஞ்ச அந்த மார்க்கெட் வாழ்க்கையை விட்டுட்டு இங்க வந்து இந்த குடும்பத்தோட சேர்ந்து வாழுன்னு சொன்னா கேட்குற ஆளு நீ இல்லைன்னு எனக்கு தெரியும். வேண்டாண்டா டேய், நான் உருவாக்கி வச்சிருக்கிற இந்த பிசினஸ்ல ஏதாவது ஒண்ணுத்துல பொறுப்பேற்றுக்க முடியாதாடா? கருணனோட பையனையும் என் பையனா தானே இத்தனை நாளா நினைச்சுக்கிட்டு இருக்கேன். தெரியும். நீங்களும் இந்த குடும்பமும் யாருமே இல்லாத என்கிட்ட காட்டுற இந்த அன்பை நான் என்னோட 5வது வயசுலேருந்து பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன். காம்ரேட் கர்ணன் நான் ஒருத்தருக்கு பிறந்ததுனால ஓரப்பனுக்கு பிறக்கலைங்கிற ஒரு பேச்சு எனக்கு இது வரைக்கும் கேட்க வேண்டிய சூழ்நிலையே வரல. எந்த புயலையும் எனக்கு முன்னாடி தடுத்து நிப்பாட்ட மேடையில் தருவாடங்கிற இந்த வீடு இருக்கிற வரைக்கும் நான் ஒரு அனாதைங்கிற நினைப்பு எனக்கு இது வரைக்கும் வரவே இல்லை. வாழ்க்கையில தோத்து போயிட்டோங்கிற கவலையில தான் பொண்டாட்டியை கூட்டிக்கிட்டு தற்கொலை பண்ணி முடிவை தேடிக்கிட்ட என் அப்பாவோட பேர்ல கர்ணா குரூப்புங்கிற கம்பெனியை ஆரம்பிச்சு என் அப்பாவோட போட்டோவை பாதுகாப்பா வச்சிருக்கிற உங்களை மாதிரி ஒருத்தர் இருந்தா போதும். எனக்கு வாழ்றதுக்கு இந்த வாழ்க்கை பூரா வாழ்ந்து காட்ட. அவனை வற்புறுத்த வேணாம். அவன் விருப்பப்படியே அவன் வாழ்ந்துட்டு போட்டுமே. அவனுக்கு எப்ப தோணுதோ அன்னைக்கு அவன் உன் பேச்ச கேட்டுப்பான். விட்டுடு. பாத்து இறங்குப்பா. ஒண்ணு இறங்கு. கீழே போடுறப்பா இறங்குப்பா. இப்படி வேற ஒண்ணு இறங்கு. ஒரு லோடு அனுப்பிடுங்க. அடுத்த லோடு வேற போகணும். கிளங்கு. வாங்கம்மா. காசு கொடு. காசு எடு. எதுக்குடா? இப்ப லோடு கொண்டு வந்தல, இது கூலி 250 ரூபா. காசு எடு. 250 ரூபாவா? 250 ரூபா உனக்கு? காசு எடு. தமாஸ் பண்றதுக்கு நேரம் இல்ல. காசு எடு. காய்கறி மாதவி. காய்கறி மாதவி உங்க அம்மாடா. நான் அப்படிதான் சொல்லுவேன். என்னடா சொல்ற? காய்கறி மாதவி சொல்லுவியாடா? என்ன அடிக்கிற? ஒரு கூலிக்காரனோட மதிப்பு என்னன்னு இப்ப காட்டுறேன். இந்த மார்க்கெட்ல என்னோட மதிப்பு என்னன்னு இப்ப காட்டுறேன். ஏய் வாடா, ஒரு சின்ன பிரச்சனை. லுங்கி அவத்த விடுடா. காசு எடு. என்ன மாதிரி பிரச்சனை? பாருங்க அம்சானே, ஒரு படி கருவேப்பிலைய கொண்டு வந்து கொடுத்துட்டு 250 ரூபாய் கூலி கொடுங்கன்னு கேக்குறான் இவன். இவனுக்கும் இவனோட பொண்டாட்டிக்கும் இவனோட 3 பிள்ளைங்களுக்கும் பணம் கொடுக்கறது. இப்ப எங்க குடுக்குற? இப்ப குடுக்கலன்னா அவங்க ஊருக்கு போயிருக்காங்க. அது உன் குணத்தால தான். எனக்கு வர கோவத்துக்கு அவ இங்க இருந்து அண்ணா அவ்வளவுதான். என்னோட வீடே ஸ்கூலா மாறி போயிருக்கோம் அம்சாபாய். ஏண்டா ரமணா, உண்மையாவே உனக்கு எத்தனை பசங்க? 3 பசங்க. மூத்தவன் அனிஷ்குமார், ரெண்டாவது சுனிஷ்குமார், மூணாவது ஃபினிஷ்குமார். ஃபினிஷ் ஆயிடுச்சா? ஃபினிஷ் எல்லாம் ஆகல. அமலா, ஆனந்தி, இந்திரா, இனியா, உமையம்மா, ஊர்மிளா. இவ்வளவு பசங்க எனக்கு ஏது? அமலா இப்ப வயித்துல தானே இருக்கா. மிச்ச உள்ளவங்களுக்கும் நீ பேர் ரெடி பண்ணி தானே வச்சிருக்க. இவன் எப்ப பார்த்தாலும் தூங்கிட்டு இருப்பானே. இங்க பாருங்க பாய், இவன் தூங்குறதுக்காக நான் வேண்டாத கடவுள் கிடையாது. பகல்ல தூக்கம், நைட் ஆனா இவனோட. இங்க பாரு, நான் ஏதாவது சொல்லிட போறேன். இந்த கேள்வியோட சாபத்தால என்னால இடுப்பு அசைக்க முடியல. போடா நான் இங்க. டேய் ரமணா, வாடா இங்க.
உனக்கு இன்னைக்கு கம்பி கடை செக்ஷன் இல்ல வேலை அடிச்சாங்க லோடு இன்னும் வரல. லோடு வரலன்னு யார் சொன்னது? இல்ல அந்த கம்பி கடையில கம்பி கடைனா உடம்ப செஞ்சு வேலை செய்யணும்ல, இவனுக்கு அதெல்லாம் சரி வராதே. அம்மானு பார்க்க மாட்டேன். இங்க பாரு, இங்கேயே உட்காந்துட்டு எந்த வேலையும் பார்க்காம அங்க வந்து தலையை சுரிஞ்சுக்கிட்டு காசு கட்டினா கொடுக்க மாட்டேன். என்னை பத்தி தெரியல, ஒழுங்கா போய் வேலையை பாரு. வேலை செய்ய மாட்டேன்னு நான் சொல்லவே இல்லையே. உங்ககிட்ட சில்லறை ஏதாவது இருக்கா? எதுக்குடா? ரொம்ப டயர்டா இருக்கு, டீ குடிச்சிட்டு வரலாம். அந்த காசை வாங்கி டீயை குடிச்சிட்டு அவன் போய் நல்லா தூங்கட்டும். ஏன்னா ஒரு மூட்டை சிமெண்ட் இல்ல அவங்க தூக்கிட்டு வந்தது. இந்த மாதிரி ஒழுங்கா போயிடு, இல்ல அவ்வளவுதான் ஒண்ணு தூக்கிட்டு வந்திருக்கா பாரு. அம்சபாய், நம்ம மரக்கடை பாபா தேடினார். ஓ, அதை நான் மறந்தே போயிட்டேனே. பரதேசி நாயே, போலீஸ பார்த்து ஓடியாடா. அவனுக்கு ஒண்ணும் தெரியாது சார். அவர் இல்ல சார், சொன்னா கேளுங்க சார். சார் அவனை விட்டுருங்க சார். சார் அவன் என்ன பண்ணுவான் சார்? அவர் இல்ல சார். சார் சொன்னா கேளுங்க சார். எங்களுக்கு தெரியாது சார். சார் சொன்னா கேளுங்க சார். சார் எந்திரி. போலீஸ்காரன் மேல கைய வச்சா என்ன ஆகும்னு இன்னைக்கு அவனுக்கு காட்டுடா. உன் தலைவன் வாசுவா என்ன சார்? நானும் அவனுக்கு காட்டுறேன். இந்த மாதிரி உத கொடுக்கறது இங்க சாதாரணமா நடந்துட்டு தான் இருக்கு. உதைக்க நான் ரெடி தான், உதவாங்க சாரு ரெடி தான், அதை பார்க்கறதுக்கு இவங்களும் ரெடி தான். அதனால நான் இப்போ ஒரு முடிவு பண்ணியிருக்கேன். பேசாம இதை குறைச்சிடுவோமே. தெரியலன்னா நான் சொல்றேன், உழைக்கிறவங்க வாழ்ந்துகிட்டு இருக்கிற மண்ணு தான் இது. இதுக்குள்ள வந்து எங்கால ஒருத்தர் ஈஸியா தூக்கிட்டு போயிடலாம்னு நினைச்சா அது கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான் சார். நாங்க போட்டிருக்கிற யூனிஃபார்மோட கலர்ல தான் வித்தியாசம், மனசு ஒண்ணுதான். உலகத்தில் இருக்கிற எல்லா தொழிலாளிகளும் ஒரே இனத்தை சேர்ந்தவங்க தான். உங்களை மாதிரி கான்ஸ்டபிள் தனியா, ஐஜி தனியா விளையாடுற குரூப் இல்ல நாங்க. எங்க தொழிலாளி வர்க்கத்தை பொறுத்த வரைக்கும் நாங்க எல்லாரும் ஒரே இனம் தான், ஒரே ஜாதி தான். அதனால சார், சினிமால ஹீரோயின் படுத்திருக்கிற மாதிரி படுத்திருக்காம சீக்கிரமா இடத்த காலி பண்ணுங்க, இல்லன்னா அசிங்கமாயிடும். மழை வரப்போகுது, போடா. அப்ப கடைசியில ஜெயிச்சது யாருடா? கடவுளே, இங்க பாருங்க, நானும் அந்த ஆளும் சண்டை போடும் போது 2 உதை எனக்கு கிடைச்சது. அப்புறம் நான் திருப்பி அடிச்சேன், அப்புறம் அந்த ஆள் அடிச்சாரு, அப்புறம் நான் உதைச்சேன். கடைசியில அந்த ஆளு தோத்து போயிட்டாரு, நான் ஜெயிச்சிட்டேன்.
உனக்கு ஒண்ணு தெரியுமா? சொல்லட்டுமா? என்ன? வேப்பஞ்சாவடி சர்ச்சு இருக்குல்ல, நான் குட்டப்பாயி தோமா வருது, நீங்க எல்லாரும் சேர்ந்து சண்டை போட்டீங்க, கடைசியில நீங்க ஓடுனீங்க, அவங்க ஜெயிச்சிட்டாங்க. போடா போடா, அடிச்சு கழுத்தை திருப்பிட்டானுங்கல்ல. போர் அடிக்குதாடா? பின்ன போர் அடிக்காம பாருங்க, நான் ஒண்ணு உங்ககிட்ட கேட்கலாமா? எதுக்காக என் அப்பா என் அம்மாவையும் கூட்டிட்டு ஏன் தற்கொலை பண்ணிக்கிட்டாரு சொல்லுங்க. உங்களுக்கு எல்லாம் தெரியும், சொல்லுங்க, என்கிட்ட சொல்லுங்க. தெரியாது, எனக்கு எதுவுமே தெரியாது. சீக்கிரம் முன்னாடி போடா. நம்ம பின்னாடியே இறங்கடா, கீழே இறங்கடா, கீழே இறங்கடா, கீழே இறங்கடா. ஏய் புடி 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 எங்க புடி ஏறு. ஏய் புடி போடு. டேய் முருகா, வண்டி எடுத்துட்டு பின்னாடியே வாடா. ஏய் பாபு, முதலாளி மேல இருக்க அண்ணே, வாங்கடா. முதலாளி, இந்த குமரப்பா டிரான்ஸ்போர்ட் லாரியை பிடிக்க எவனுக்கிட்ட தைரியம் இருக்கு? செக் போஸ்ட் தாண்டதை பார்த்துட்டு தான் நான் முன்னாடி வந்தது. அதுக்கப்புறம் தான் செக் போஸ்ட்ல இருந்து கொஞ்சம் தள்ளி தான் முனுசாமியோட போலீஸ் நின்னுச்சு. நம்ம ராகவன் அவங்க கிட்ட மாட்டிக்கிட்டாருன்னு நினைக்கிறேன். வண்டியை பிடிச்ச இடத்துக்கு பக்கத்துல தான் மார்த்தாண்டனுடைய குடன். அங்க போய் தேடி பார்த்தா பேசிக்கிட்டு இருக்காம செஞ்சு காட்டுறான். அருப்பு கோட்டைக்கு தூத்துக்குடிக்கு நடுவுல தான் அவனோட ஸ்குவாட் விளையாட்டு. மார்த்தாண்ட வேலை இது மறுபடியும் விளையாட்ட ஆரம்பிச்சுட்டான். ஹர ஹர ஹரோ ஹர முருகா. உட்காருங்கண்ணே, உட்காருங்கண்ணே, உட்காருங்க. வணக்கம் ஐயா. வணக்கம் கலெக்டர் ஐயா. ஏதாவது இருந்தா சொல்லுங்க, எங்களுக்கு வெளியில நிறைய வேலை இருக்கு. நானும் எஸ்பி எம்எல்ஏவும் இந்த பிரச்சனையில் நேரடியாக தலையிட்டது இதை முடிவுக்கு கொண்டு வரத்தான். ஏய் கலெக்டர், நீ மட்டும் பேசு. அந்த எம்எல்ஏ சுதாகர் யாருன்னு எனக்கு தெரியும். மார்த்தாண்டம், நம்ம இங்க வந்திருக்கிறது தேவையில்லாம வார்த்தை விடுறதுக்கு இல்ல. அண்ணனுடைய ஒரு லோடு ஸ்பிரிட்டையும் டிரைவர் ராகவனையும் உங்க ஆளுங்க பார்டருக்கு அந்த பக்கம் பிடிச்சி வச்சிருக்காங்க. அதை நம்ம மரியாதையா டீல் பண்ணலான்னு கலெக்டர் சார் சொன்னதுனால தான் அண்ணன் இந்த மீட்டிங்க்கு சம்மதிச்சிருக்காரு. என்ன 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 சாமி, அண்ணன் அண்ணன்னு சொல்லி மத்தவங்கள மிரட்டின மாதிரி என்கிட்ட வச்சுக்காத. ஆமா, எந்த லாரி எந்த டிரைவர் ஒன்னும் புரியல. ப்ளீஸ் கோஆபரேட் வித் அஸ். என்ன என்ன என்ன, நாம கொஞ்சம் அமைதியா பேசுவோம். அப்படி சொல்லு. யோ கலெக்டர், இவனோட கோமாளித்தனத்தை எல்லாம் பார்க்கவா எங்களை இங்க கூப்பிட்டீங்க? எங்களை கூப்பிட்டதுனால தான் இங்க வந்தது. இல்ல உங்க மூஞ்சிகளை பார்க்கறதுக்கு. அது ரைட்டு. ஆமா, லோடு என்கிட்ட தான் இருக்கு. அந்த புறம்போக்கு டிரைவரும் என்கிட்ட தான் இருக்கான். எம்எல்ஏ, பார்டருக்கு அந்த பக்கம் ஒரு அண்ணன் இருந்தா இந்த பக்கம் ஒரு அண்ணன் இருக்கும். அதான் இந்த மார்த்தாண்ட. மார்த்தாண்ட எனக்கு இந்த ஜில்லாலேயே
ஒரு ஒயின் ஷாப் பிடிக்க முடியாதா? கேரளாலையும் தமிழ்நாட்டிலையும் அண்ணன் ஆட்ட முடியாது. ஒரு நாள் இல்ல ஒரு நாள் உன்னோட சமஸ்தானத்துல நான் தலைவனா இருப்பேன்டா. இருப்பேன்டா. உன்னால முடிஞ்சதை பாடுறா. டேய், உங்க அப்ப வேலாயுதமோ வாழ்க்கையில பாதி ஆயுசை இழந்தது இந்த மாதிரி கனவு கண்டுதான். என்ன தோக்கடிச்சு இந்த மண்ணில் ஏதாவது செய்யலாம்னு நினைச்சு வந்த பாண்டியோட நிலைமை என்னாச்சுன்னு உனக்கு தெரியும்ல. யோ கலெக்டர், இனிமே என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். இந்த குமரப்பாவோட மண்ணில் இனி நீ காலை வைக்க முடியாது. எழுதி வச்சுக்கோ, இந்த குமரப்பா சொல்றேன். வாசு கூப்பிடுறான். நான் சாப்பிட்டாச்சு. நம்ம ராகவன் தான் எதுவுமே சாப்பிடல. ஐயோ ராகவா, உன் நெத்தில என்னாச்சு? பயப்படுறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன ஆக்சிடென்ட். ஆக்சிடென்டா? ஏய் இங்க வா. வாசுண்ணா, இந்த அணில குதிக்க மாட்டேங்குது. அணில் குதிக்க மாட்டேங்குதா? அதுக்கு ஒரு மந்திரம் இருக்கு, இப்ப போட்டு காட்டுறேன். ஓம் காளி ஜெய் காளி சுக்கரம்மாவோட மஞ்சப்பொடி. அணில் இப்ப குதிக்கட்டும். பார்த்தல பாரு பாரு, இத குதிக்குது பாரு. வாசுண்ணா, இது வரைக்கும் இவன் எதுவுமே சாப்பிடல. எனக்கு அதுக்கும் வழி இருக்கு. ஆனந்த யாழை மீட்டுகிறாய், அடி நெஞ்சில் வண்ணம் தீட்டுகிறாய், அன்பெனும் கூடையை நீட்டுகிறாய். சாராயம் காய்ச்சிரேடம் நேத்து எஸ்ஐ சலாமோட நம்ம பசங்களும் ஒன்னா சேர்ந்து அதை அழிச்சிட்டாங்க. அந்த ஏரியாவில் இருக்க நம்ம கடையோட வருமானம் தான் ரொம்ப கம்மியா இருக்கு. அது என்ன பண்ணணுமோ நீங்களே பார்த்து பண்ணிக்கோங்க. அந்த மார்த்தாண்டன் தான் இதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்றது. அண்ணாச்சி அவர் ஏரியாவை முடிச்சுட்டு நம்ம ஏரியாக்குள்ள வந்துட்டாரு. அவங்கிட்ட போன எல்லாரும் வாங்கிட்டு வர்றதான் வேலையே. ஒரு அவசரத்துக்கு நான் மற்றவங்க காலை பிடிக்க வேண்டியதா. ஓ, மற்றவங்க கடையா? ஓ, சொந்த ஆளு தானே வாசு? யோ, அவனுக்கு இந்த மாதிரி பிசினஸ் விஷயங்கள்லாம் பிடிக்காதுன்னு தெரியும்ல. இது இந்த ராகவனோட விஷயங்கிறதுனால தான். அது சரிதான். செல்லக்குட்டி, நீ போய் விளையாடு. அக்கா, இப்பதான் உன்னை பத்தி நாங்க பேசிட்டு இருக்கோம். பேசிட்டு இருக்கிறதுக்குள்ள வர்றதுக்கு நான் என்ன கடவுளா? அப்படியே வச்சுக்கோ. இந்த குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் அப்படித்தான். வாசு, நீ உங்களுடைய பிசினஸுக்கு உதவி பண்ணலாம்ல? எனக்கு அதெல்லாம் தேவையில்லை. பணம் மனுஷனோட நிம்மதியை கெடுக்கும்னு மாதவியம்மா சொல்லுவாங்க. பாத்தீங்கல்ல, ஒரு சில இங்க கூட வாசு ஹாஜியாரோட லோடு தெரியல. டே, அந்த செட்டியாரோட லோடெல்லாம் இறக்கியாச்சா? காலையில் வந்த 4 லோட இறக்கியாச்சு. மீதி இருக்கிறது செக் போஸ்ட்ல கிடக்குது. சீஃபார்ம் கொடுத்தா தான் வண்டியை விடுவேன்னு சொன்னதுனால செட்டியாரோட கணக்குள்ள போயிருக்காரு. அதுக்கப்புறம் என்ன எதுன்னு எனக்கு தெரியாது. இதோ இவன் இங்கே தானே இருந்தான். யார் இவனா? அதனால தானே உங்ககிட்ட கேட்டது. அது எப்படி உனக்கு தெரியும்? உனக்கு இப்போ யூனியன் வேலையெல்லாம் கிடையாது. மற்றவங்களுக்காக வண்டி பிடிச்சி கொடுத்துட்டு இருக்க. இங்க பாருங்க பாய், குமரப்பா ஒரு விஷயம் செய்ய சொன்னா. குமரப்பா உனக்கு தெரியல அந்த ஆள் யார் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு இப்படி பண்றிய. நீங்களோ குமரப்பாவோ ஜோசப் அண்ணாவோ ஒரு விஷயத்தை என்கிட்ட சொன்னா என்னால் அதை மறுக்க முடியாது. அது மட்டும் இல்லை, குமரப்பா என்னை எந்த விஷயத்துக்கு கூப்பிட்டாலும் செய்யக்கூடாது எந்த விஷயத்தையும் என்னை செய்ய விடவே மாட்டாங்க. அப்புறம் நம்ம டிரைவர் ராகவண்ணாவை மாத்தனோட ஆட்கள் பிடிச்சி வச்சிருக்காங்கன்னு சொல்லும் போது, வாசு, குமரப்பா பண்ற ஒவ்வொரு வேலையிலையும் உனக்கு தெரியாம பல பின்கதைகள் இருக்கு. சரியும் தப்பும் வெளிப்படையா பாக்குறப்போ நமக்கு ஒண்ணுமே தெரியாது. நீங்க பாருங்க பாய்,
வேணாம், உன் மனசை மாத்த என்னால முடியாது. ஒரு அனுபவம் வரும்போது எல்லாம் தெரிஞ்சுக்கும். இன்னைக்கு சாயந்தரம் ஒரு யூனியன் மீட்டிங் வச்சிருக்கு. காமன் மீட்டிங்ன்றதுனால ராஜசேகரன் நம்பியும் வருவாரு. அப்ப முட்டத்தர சுதாகர் இங்க பாரு வாசு, சண்டை போடுறதுக்காகனா நீ வரவே வேண்டாம். இங்க பாருங்க, எங்கிட்ட கோவப்பட்டு எந்த பிரயோஜனம் கிடையாது. அங்க போய் பேசுங்க. தொழிலாளிகளை பத்தி பேச வந்துட்டு ஊர் சைசம் பேசுறதெல்லாம் அவனுங்க தான் தெரிஞ்சுக்கங்க. நீ இங்க வா 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 வாடா வா 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 வா. வயிற்றுல குத்த கூடாது, ஒழுங்கு மரியாதை நான் சொல்றத கேளுடா. என்னத்த கேக்குறது? நாம இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போடுறதுனால எதுவும் ஆக போறது இல்லை. தொழிலாளிகளை பத்தி பேசுறதுக்கு உனக்கு என்ன யோகிதை இருக்கு? இந்த கையை நீ பார்த்திருக்கியா ராஜசேகரா? செய்யற வேலைக்கு கூலி என்னங்கிறது எங்க உள்ளங்கையை பார்த்தாலே தெரியும் ராஜசேகரா. நாங்க தொழிலாளி வர்க்கம். இங்க பாரு, உன்ன மாதிரி முதலாளிகளுக்கு ஜால்ரா அடிச்சவனுங்களை எல்லாம் அடிச்சு போட்டுட்டு செங்குடி பறக்க விட்ட பரம்பரையை சேர்ந்தவங்க நாங்க. உழைச்சு காப்பேர்னு இந்த கையால உன் அடி வயித்துல ஒரு குத்து குத்துறேன்னு வச்சுக்க. வாசு ராஜசேகர், தொழிலாளி வர்க்கம் ஒரு நெருப்பு மாதிரி. எதை கொண்டு மறைச்சாலும் அது எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். ஆமா ஆமா, ஜோதி வந்திருக்கு நேத்து சவுதியில இருந்து. சீக்கிரம் வா. அதான் நாங்க எல்லாரும் பார்க்கலாம்னு வந்திருக்கோம். எங்க கிளம்புறீங்க? வாங்க. சரி சரி. என் செல்ல பிள்ளைங்களா எப்போ வந்தீங்க? சத்தத்தை கேட்டு நான் என்னவோ போலீஸ்னு நினைச்சேன். ஆனா பார்த்தாதான் தெரியுது நீங்க. ஆனா போலீஸ்காரங்க இது வரைக்கும் இந்த வீட்டு வாசப்படியை முதிச்சது இல்ல. தங்கி இருக்கிறது மார்க்கெட்டுங்கிறதுனால எந்த போலீஸும் வீட்டுக்கு வந்த பிரயோஜனம் இல்லைன்னு தெரியும். நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? சரி சரி, நான் அப்புறமா என்ன எஸ்டிடி பூத் இங்க தான் இருந்தியா? வாசு, அம்மா சாப்பிட ஏதாவது இருக்கா? ஓ இருக்குமா, இருக்கு கொடுக்குறேன். சுதா, வேடிக்கை பாக்குறத விட்டுட்டு சமையல் கட்டுக்கு வாடி, வேலை இருக்கு. இதோ வரேம்மா. நீங்க பேசிட்டே இருங்க. அம்மா எல்லாரும் சாப்பாடு எடுத்துங்க. வாமா, உனக்கு கிழங்கு தரேன். இந்த ப்ராப்பர்ட்டி பக்கத்துல 35 ஏக்கர் நம்ம பதிவு பண்ணிட்டோம்னா வரப்போற எக்ஸ்பிரஸ் ஹைவேல நமக்கு ஃப்ரண்டேஜ் கிடைக்கும். நம்ம சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் பிளான்ல ஒரு சில மாற்றங்கள். இத படி, கண்ணை திறந்து நல்ல படி. பாரு, மாதவனை கொலை பண்ணது பெரிய ஆளுங்கன்னு போட்டிருக்கா. இத நல்லா கூட்டி கழிச்சு பாரு. பேலஸும் நம்ம கையை விட்டு போயிடும், தூக்கு கயிறும் நம்ம கழுத்துல விழுந்துரும். நீங்க சும்மா தேவையில்லாம டென்ஷன் ஆகாதீங்க. பேப்பர்ல ஒரு நியூஸ் வந்துருச்சுன்னா இதுக்கு முன்னாடி நம்மள பத்தி நியூஸ் வந்ததே இல்லையான்னு வந்து என்ன பண்ணுங்க? ஐயோ டேய் சுதாகரா, அந்த வார்த்தையை முழுசா படி. டிவில பிரேக்கிங் ஆக்க போறாங்க. என்ன பிரேக்கிங்? பிரேக்கிங் டிவி பிரேக்கிங் நியூஸ். இது பெரிய பிரச்சனையாகும் நினைக்கிறேன். நான் சந்தேகப்படுறது இந்த கேஸுக்கு பின்னாடி அந்த தாமஸ் தான் இருப்பாருன்னு. யோ, ஜோசிக்கார மாதிரி அனுமானமா சொல்லாம ஏதாவது உருப்படியா யோசனை சொல்லியா? அந்த வழியை நான் சொல்லி தரேன். இனிமே இந்த டீலோட பேரை சொல்லிக்கிட்டு இந்த ஊருக்குள்ளே நீ வரக்கூடாது. எப்படி? உனக்கு சொன்னா புரியாதா? இல்லீகல் பேலஸோட பேரை சொல்லிக்கிட்டு இந்த ஊருக்குள்ள நீ காலை வைக்க கூடாது. அத சொல்ல நீ யாரா? ஒரு தடவை இந்த மாதிரி பேசல. நான் 1 கோடி ரூபாய் செலவு பண்ணிருந்தா அந்த வட்டி முதல்ல நான் செத்து வசூல் பண்ணுவேன். அதுக்காக எவ்வளவு புசன வேணாலும் நான் எடுப்பேன். பெருசா புடிக்க மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா. ஒடியா வாங்க. அவன் குமாரப்பனா, நான் அவனுக்கும் அவன் அப்பனுக்கும் அப்பன். அவன் ஊர்ல வேணா அவன் பெரிய இவனா இருக்கலாம், ஆனா 8 ஊருக்கும் நான் தான் பெரிய தலைக்கட்டு. பாய் ப்ளீஸ், நான் சொல்றத கேளு. வேண்டாம், நீ ஒண்ணும் திறக்க வேண்டாம். இனிமே நான் தான் சொல்லுவேன், நீங்க கேட்கணும். அஜயரா, நீங்க சொல்றது சரிதான். ஆனா குமாரப்பாவை அழிக்கிறதுக்கு நாங்க 1-2 பேர் மனசு வச்சா மட்டும் போதாது. குமாரப்பா கிட்ட வெறும் பணம் மட்டும் கிடையாது,
அண்ணா அண்ணான்னு சொல்லி தலை வணங்கி நிக்கிற ஒரு பெரிய படையே இருக்கு அவர்கிட்ட. ஐயோ ஆரம்பிச்சிட்டாங்களே. காஜியாரே ப்ளீஸ், இவர் சொல்றதுலயே அர்த்தம் இருக்கு. எதுக்கும் உதவாத சில தண்ட கருமாந்திரங்க. ஐயோ நான் சொல்றது முதல்ல கேளுங்க. பேலஸோட விஷயத்துல எதிரில் நிக்கிறது ஜோசப் தாமஸ் தான். அதனாலேயே அந்த ஆளுக்கு எதிரான எந்த விஷயத்துக்கும் குமாரப்பா வரமாட்டாரு. அப்படின்னா இது வரைக்கும் நான் செலவு பண்ண கோடிக்கணக்கான ரூபாயை மறக்கணும். இத சொல்ல நீ எதுக்குடா? ஐயோ இதனால யாருக்கும் எந்த நஷ்டமும் வராது. ஜோசப் தாமஸ் நம்ம எதிர்த்து நிக்கிறது அண்ணனையே எதிர்த்து நிக்கிற மாதிரி ஆயிடும். இதுல ஏதாவது தப்பு நடந்துச்சுன்னா என்ன நடக்கும்னு நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை. அதனாலதான் சொல்றேன், நமக்கும் அண்ணனுக்கும் நடுவுல சிகண்டி மாதிரி ஒரு ஆள் தேவை. நேருக்கு நேர் பார்க்காம மோத வைக்கணும். ஆமா, நீ சொல்ல வர்றது யார? வருஷ கணக்கா சாராய கான்ட்ராக்ட பிடிச்சிடணும்னு கனவு கண்டுகிட்டு பார்டருக்கு அந்த பக்கம் ஒருத்தன் காத்துக்கிட்டு இருக்கான்ல, அவனதான் சொன்னேன். விசு மாதிரி சுத்தி வளைச்சு பேசாம விஷயத்தை சொல்லி தொலை. வாங்க வாங்க ஹாஜியாரே, என்னுடைய வணக்கம். வணக்கம் வணக்கம். என்ன மார்த்தாண்டா இது? அந்த குமாரப்பாவால எனக்கு பெரிய தலைவலி ஆரம்பிச்சிருக்கு. யாரை எதிர்த்து நிக்க போறோம்னு நினைக்கும் போது எங்க உடம்பெல்லாம் அப்படியே நடுங்குது. குமாரப்பா நீ கொஞ்ச நேரம் வாய் மூடி சும்மா இரு. குமாரப்பா வாய பாரு. யோ ஹாஜியாரே, அப்படி கிடையாதுப்பா. இந்த புறம்போக்குகள் சொன்னது நிஜம்தான். ஒவ்வொரு தடவையும் அந்த குமாரப்பாட்ட போய் தோத்துட்டு வர்றது எங்க அப்பா சொல்லி எனக்கு நல்லாவே தெரியும். அந்த குமாரப்பாவை நேருக்கு நேர் நின்னு வீழ்த்துறது ரொம்ப கஷ்டம். அதனாலதான் இப்படி ஒரு திருட்டு சட்டம். நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். ஆனா எப்படி? இப்ப இங்க பிரச்சனை ஜோசப் தாமஸ் தான். மார்த்தாண்டத்தோட பிரச்சனை குமாரப்பா. ஆமா, இவங்க ரெண்டு பேரும் ஒரு நாணயத்தோட ரெண்டு பக்கம் மாதிரி. ஆனா அதுக்கப்புறம் நடந்த ஒரு பிரச்சனைனால ரெண்டு பேரும் பாக்குறதோ பேசுறதோ இல்ல. இருந்தாலும் ஜோசப்புக்கு எதிராக ஒரு சுண்டு விரல் அசைக்க கூட குமாரப்பா கூட நிக்க மாட்டாரு. முருகா, என்ன மட்டும் காப்பாத்துப்பா. எம்எல்ஏ சார், ரெண்டு நண்பர்களுக்குள்ள ஒருத்தர் இன்னொருத்தரை கொலை பண்ணிட்டா புரியல, சொல்லித்தர. அதாவது அந்த ஜோசப் தாமஸ இந்த குமாரப்பா கொலை பண்ணிட்டா நம்பிக்கை இல்லையா? அது எப்படின்னா, நேத்து வர இந்த குமாரப்பா வீட்ல காவல் நாயா இருந்த எம்பியும் எம்எல்ஏயும் இப்ப எங்க இருக்குதுன்னு பார்த்தா போதும். மார்த்தாண்டா, நான் என்ன சொல்ல நீ எதுவும் சொல்லாத. நீ சொல்லு மார்த்தாண்டா, சொல்லு சொல்லு. இங்க வா ஆஜியாரே. ரொம்ப யோசிக்க வேண்டாம். பேலஸ் விஷயத்தை பத்தி பேசுறதுக்கு ஜோசப்பும் குமாரப்பாவும் ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்க வச்சுட்டா மட்டும் போதும். மீதிய இந்த மார்த்தாண்ட பாத்துக்குவான். கூப்பிடுறா. ராஃபி, முதலாளி நீ உள்ள வா. நீ எதுக்குடா என்ன பார்க்கணும்னு? காரணமாக தான். வேண்டான்னு நானே முடிவு பண்ணா கூட ஒரு சில விஷயங்கள் நம்மளை விடாதில்ல. நீ என்ன நேர்ல பார்க்கணும்னு சொல்லும் போதே நான் யோசிச்சேன். கோவிந்தா, பேலஸ பத்தி பேசுறதுக்காக நீ இங்க வந்திருந்தா ஐ எம் சாரி. நீ கிளம்பு. ஜோசப், இல்ல, ஒரு மித்ரங்கிறவனை கொலை பண்ணிட்டோன்னு நினைச்சு யாரும் அகங்காரத்தில் ஆட வேணான்னு சொல்லி போ.
ஜோசப், நீ நினைக்கிற மாதிரி இல்ல விஷயங்கள். இந்த நாட்டு கலாச்சாரத்தையும் பாரம்பரிய பொருட்களையும் கொள்ளையடிக்க ஹவாலா காசை வச்சு எந்த அயோக்கியத்தனத்தையும் பண்ற ஒரு நரி கூட்டத்துக்கு நடுவுல தான் நீ இருக்க. தெரியுண்டா, எவன் என்ன விளையாட்டு விளையாடினாலும் அந்த கொலைக்கு பின்னால யாரெல்லாம் இருக்காங்கன்னு எனக்கு நல்லா தெரியும்டா. அதை நான் வெளில கொண்டு வருவேன். ஜோ, நான் சொல்றத கொஞ்சம் கேளு. என்ன ஒரு டைமிங்! இன்னும் 20 நிமிஷம் கூட ஆகல. கர்ணா குரூப் ஆஃப் கம்பெனிஸோட சேர்மன் ஜோசப் தாமஸோட கொலையை பத்தி விசாரிக்க தமிழ்நாடு போலீஸ்க்கு இனிமே எந்த கஷ்டமும் இருக்காது. இங்க பாருங்க சார், கேமரா போனோட டெக்னாலஜி. என்ன அப்படியே ஷாக் ஆயிட்டீங்க? கொடுங்க எவிடன்ஸ் கையில கொடுங்க சார். டேய் சார பத்திரமா கூட்டு போங்கடா. எதுக்காக வாசு அவனுங்க என் அப்பாவை கொண்டானுங்க? இவ்வளவு பெரிய சதி எல்லாம் அவனுங்க மனசுல இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா நான் என் அப்பாவை காம்ப்ரமைஸ் பேச அங்க அனுப்பியிருக்கவே மாட்டேன். அந்த பேலஸ் மட்டும் இல்ல, எங்க மொத்த சொத்தையுமே கொடுத்திருப்போம். அதுக்கு பதிலா என் அப்பாவோட உயிரை திரும்பி கொடுக்க முடியுமா அவங்களால? இந்த கேள்விக்கான பதில் எதுவும் என்கிட்ட கிடையாது. ஆனா ஒரு விஷயம் என்னால சொல்ல முடியும். குமரப்பா அண்ணனை கொண்டு இருக்க மாட்டாரு. அது மட்டும் என்னால கண்டிப்பா சொல்ல முடியும். உனக்கு தெரியாது, அவன் இன்னும் நிறைய பேரை சாவடிப்பான். கொலை கொள்ளை சதினா அவனுக்கு ரொம்பவே பிடிக்கும். அவர் அப்படி பண்ண மாட்டாரு. அவன் பேரே நீ சொல்லக்கூடாது. உன் சின்ன வயசுல இருந்து நீ எங்கிட்ட இருந்து ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுற. உங்க அப்பா எனக்கு தற்கொலை பண்ணிக்கிட்டாரு. அந்த காம்ரேட் காரனா உன்னையும் பெத்து போட்டு ஏன்டா தற்கொலை பண்ணிக்கிட்டான் அதை தெரிஞ்சுக்கணும்ல உனக்கு. அந்த மார்க்கெட் தொழிலாளிகள்ல 4 பேரு தனி திறமையோட அங்க இருந்தானுங்க. உங்க அப்பா கர்ணன், ஹம்சா, கோவிந்தன், அப்புறம் என் ஜோசப். அந்த 4 பேர்ல எல்லாருக்கும் அதிகமா பிடிச்சது கர்ணனை தான். தொழிலாளிகளுக்கு மட்டும் கிடையாது, இந்த முதலாளிகளுக்கும் அவனை ரொம்ப பிடிக்கும். தங்களுக்கு கிடைச்ச சொற்ப வருமானத்துல கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சு கர்ணனும் ஜோசப்பும் சின்ன சின்ன பிசினஸ் பண்ணாங்க. ஆனா எதுவுமே பிக்கப் ஆகல. ஒரு நாள் குடோன்ல கோதுமை மூட்டையை ஏத்தும் போதே ஏணில இருந்து கால வழுக்கி கீழே விழுந்துட்டான் கர்ணன். மாச கணக்குல ட்ரீட்மெண்ட் போச்சு. ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு வந்த கர்ணனுக்கு ஒரு காலும் கையும் அசைக்கவே முடியல. நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுக்க தொழிலாளிகளாலையும் முடியல, அசோசியேஷனாலையும் முடியல. அந்த காலத்துல இப்ப இருக்கிற மாதிரி கட்சிகள்லாம் பெரிய பைனான்சியல் பேக்ரவுண்ட் கிடையாது. ஆனா அப்படிப்பட்ட சூழ்நிலையிலையும் கர்ணனை பிசினஸ் செய்ய சொல்லி அந்த கட்சி சப்போர்ட் பண்ணிச்சு அவனை. அப்ப ஷாப் டெண்டர்ல பங்கு எடுத்துக்க கர்ணனுக்கு உதவி செய்யணும்னு நினைச்ச நல்ல மனுஷங்க, முதலாளிகளும் சரி தொழிலாளிகளும் சரி, தங்களால முடிஞ்சதை கொடுத்து அவனை பிசினஸ் செய்ய ஊக்கப்படுத்தினாங்க. ஆதிகேசவ பெருமாள் 450 ரூபா, 450 ரூபா. மணி ஸ்டோர் பாபு 600 ரூபா, 600 ரூபா. ஆறுமுகம் செட்டியார் 2500 ரூபா, செட்டியார் 2500 ரூபா. காசிம் முதலாளி 2000 ரூபா, முதலாளி 2000 ரூபா. மாதவி 850. அதை எழுத வேண்டாம் ஜோசப் அண்ணா, அதை எழுத அப்படியெல்லாம் விடக்கூடாது. வேண்டாம் வேண்டாம். காசு கொடுத்தவங்க யாரா இருந்தாலும் அது சின்ன தொகையா இருந்தாலும் நாம அதை எழுதி வைக்கணும். என்னால திருப்பி கொடுக்குற காலத்துல அவங்க செஞ்ச நன்றிக்கு நான் உதவியா ஏதாவது செஞ்சாகணும். நீ சொல்றதும் சரிதான் கர்ணா. இந்த அப்பாவிங்க எதையும் எதிர்பார்த்து உனக்கு தரல. நகையை அடமானம் வச்சு தந்தவங்களும் அதுல இருக்காங்க. சுலோசனா, இந்தா இதை பத்திரமா கொண்டு போய் உள்ள வை. அது அந்த மேஜர் டிராயர். அங்க வைக்க வேண்டாம். அங்க வச்சா எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும்.
இங்க பணம் இருக்குன்னு எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி அது எப்படி வந்துச்சுன்னு எல்லாருக்கும் தெரியும். மனசாட்சி இருக்கிற எவனும் அதை தொட மாட்டான். எதுக்குன்னு எப்ப பார்த்தாலும் இப்படியே பேசுறீங்க? இல்ல எனக்கு தோணுச்சு சொன்னேன். சுலோச்சனா, அந்த பணத்தை கொண்டு வாமா. சரி நாம கிளம்பலாமா? மாசம் ஆரம்பிச்சிருச்சு, போய் சீக்கிரம் வேலையை பார்க்கணும். சுலோச்சனா, நேரம் ஆயிடுச்சுமா, சீக்கிரம் கொண்டு வா. ஜோசப் அண்ணா, அங்க வச்சிருந்த பணத்தை காணோம். ஐயோ, நீங்க எல்லாம் தேடி பாருங்க, அங்கதான் இருக்கும். நல்லா தேடி பாத்தியா? எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேன், இல்ல. ஐயோ. ஆச்சுங்க. என்ன நம்ம குழந்தைய தனியா விட்டுட்டு எப்படிங்க போறது? நம்ம போயிட்டா யாரு இவனை பார்த்துப்பாங்க? இவனை தனியா விட வேண்டாம். தனியா விட்டுட்டு போக வேண்டாம். என்ன சுலோச்சனா இது? நம்ம 2 பேரும் மனசார எடுத்த முடிவு தானே இது? எதுவும் தெரியாத பச்சை குழந்தைய எப்படி நம்ம 2 பேர்ல யாராவது ஒருத்தருக்கு செய்யணும். நம்ம குழந்தைய எப்படி அப்படி செய்ய நம்ம 2 பேரால முடியுமா? யாருமே இல்லாத என்ன வளர்த்ததும் இந்த சாலை மார்க்கெட் தான். ஆனா இவன் யாருமே இல்லாம வளர மாட்டான். இவன் கூட ஹம்சா இருப்பாங்க, ஜோசப் இருப்பாங்க, அம்மாவுக்கு இனியான பாசத்தை கொடுக்க மாணவியும் இருப்பான். இவன் அனாதையா இருக்க மாட்டான் சுலோச்சனா, அனாதையா இருக்க மாட்டான். அம்மா அப்பா அப்பா அம்மா அப்பா அம்மா அப்பா அப்பா அம்மா அம்மா அப்பா அப்பா அம்மா கோவிந்த உங்க அப்பாவுக்கு துரோகம் பண்ணிட்டானா? துரோகம். இப்போதைக்கு நான் யாரையும் பார்க்க விரும்பல. சரி,
தாத்தா என்கிட்ட எதுவுமே பேசாமலே போயிட்டீங்கல்ல? இந்த லக்ஷ்மி அக்கா சொன்னாங்க எஸ்பி அங்கிள் ஆபீஸ்ல உங்களை தங்க வச்சிருக்காங்கன்னு. அப்படியா தாத்தா? குழந்தைங்களா இங்க வாங்க. வாசு. ஆமாடா வாசுவேதா. வாழ்க்கையில தோத்து போன ஒரு பயந்தாங்கொல்லி அப்பனோட பையன் இந்த உலகம் சொல்லும் போது அதுக்காக நான் பயப்படல. எங்க அப்பாவுக்கு சதி செஞ்சுட்டேன். எங்க அப்பாவோட நண்பன் எங்க அப்பாவோட நண்பன் சொல்லி உனக்காக வெட்டுறதுக்கும் குத்துறதுக்கும் கூட இருந்தது உண்மையாவே என் மனசுல அப்படி ஒரு எண்ணம் இருந்ததாலதான். பல பேரை அடிச்சு புடிச்சு ஏமாத்தி எல்லாமே உன் காலுக்கு கீழே இருக்கணும்னு நினைக்கிற நீ வாழ்க்கையில அப்படி என்னத்தை சம்பாரிச்சிருக்கேன்னு கொஞ்சம் திரும்பி பாரியா. என்ன அனாதையா தெருவுல தூக்கி போட்டதுக்கு அந்த கடவுள் கொடுத்த தண்டனை தாயா. இப்படி சூன்யமா போன உன் வாழ்க்கையும் அனாதையா போன உன்னோட 3 குழந்தைகளும் காசு பழி வாங்குற அளவுக்கு நீ ஒன்னும் பெரிய ஆள் இல்ல. எங்க அப்பாவோட ரத்தத்துல இருந்து நீ கோடி கணக்கில் சம்பாதிச்சியே அந்த காசு ஒண்ணு எனக்கு தேவையில்லையா. அதெல்லாம் காம்ரேட் கர்ணனோட பையன் உனக்கு தானமா தந்திருக்கேன்னு வச்சுக்க. இனி என் மூஞ்சிலேயே முழிக்காத. அப்படி ஒரு வேலையா முன்னாடி வந்தான்னு வச்சுக்க, கத்தியால சொருகிடுவோம் பாத்துக்க. ஒன்ன போட்டு தள்ள இன்னைக்கு தான் என் அப்பாவோட ஆத்மாவுக்கே சாந்தி. சாரி அண்ணா. இப்படி ஒரு குருதட்சணை கொடுத்ததுக்கு நீங்க இந்த சிஷ்யனை மன்னிக்கணும். இதை தவிர வேற எந்த வழியும் இல்லைன்னா எங்களுக்கு. குமாரப்பா, நீ எங்க கூட மோதினப்பவே தெரிஞ்சது உன் முடிவு இப்படிதான் வரும்னு. நான் நினைச்ச மாதிரியே நடந்துருச்சு. இது இருக்கான் பாத்தியா, இவன் கூட சண்டை போட்டு அதே ஸ்பாட்ல இவனை அரெஸ்ட் பண்ண முடிஞ்சா ஓ இவ்வளவு மரியாதை வேணுமா? என்னால நம்பவே முடியல. சாலவாசன் அழுவுறாரு. என்ன இருந்தாலும் உன் பார்வை ரொம்ப பவர்ஃபுல்லா தான் இருக்கு. இனி எதுக்கு அப்படி பார்த்து டைம் வேஸ்ட் பண்ற? வா நம்ம போலாம். என்னன்னு சொல்லு. என்னன்னு சின்ன குழந்தை மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? முதல்ல வசனம் பேசுறதை விட்டுட்டு வந்த விஷயத்த சொல்லு. என்னன்னா இப்படி கேக்குறீங்க? குமாரப்பா வீட்டுக்கு போய் கத்தியால அவரை குத்தி கொலை பண்ணிட்டு செவரேறி குதிச்சு அண்ணன் வெளியே வந்த விஷயம் தமிழ்நாடு போலீஸ்க்கு இப்பதானே தெரியுது. இங்க பாருங்க, ரோலெக்ஸ் வாட்ச், அரெஸ்ட் வாரண்ட், தோ போலீஸ் வந்திருக்காங்க. இனிமே நீ முரண்டு பிடிக்காம வந்துதான் ஆகணும். சொல்றல குமாரப்பான்ற ஒரு பெரிய மனுஷனை கத்தியால குத்தி கொன்னுட்டான். தப்பா பேசாதீங்க. இதுதான் உங்கள மாதிரி ஆளுங்களுடைய பிரச்சனை. உண்மையை சொன்னா புரிஞ்சுக்க மாட்டீங்க. இவன் குமாரப்பா ஐயாவை குத்தி கொன்னதுக்கும் அங்க இருந்து எஸ்கேப் ஆகி போனதை பார்த்த சாட்சிகளும் வாரண்ட் என்கிட்ட எல்லாமே இருக்கு. பாக்குறியா? வேளாங்கண்ணி மாதா மேல சத்தியமா ஒரிஜினல். என்னன்னா பாத்துக்கங்க. நான் இத பண்ணவே இல்ல. தமிழ்நாடு போலீஸ் மேல தேவையில்லாம பழிய போடாத. டேய் வாடா. ஏய் தேவையில்லாம பிரச்சனை பண்றீங்க. வாடா. நோரு நவுந்து போங்கயா, தள்ளி போங்க. ஏய் வெளியே வாடா. வா முன்னாடி போ. ஓடா. பெரிய ஹீரோ கொலைய பண்ணிட்டு போய் ஒளிஞ்சிருக்கான் அதே மார்க்கெட்ல. நாளைக்கு ஃப்ரண்ட் பேஜ்ல வரணும் பேப்பர்ல, புரியுதா? போடா ஜால வாசு, ஒழுங்கா வாடா. முன்னாடி போடா. போடானா போ. கத்தி எடுறா.
கத்தி எடுறா. நான் இதை செய்யல. கத்தி எடுறா. நான் இதை செய்யல. அந்த கத்தி எடுறா. எடுக்க போறியா இல்லையா? செய்யல. கத்தியை எடுன்னு சொல்றேன்ல. எடுறா அந்த கத்தியை. எடு. நான் செய்யல. எடு. நான் செய்யல. கத்தியை எடுறா. நான் இல்ல. எடு. எடுக்க போறியா இல்லையா? என்ன நம்புங்க சார், நான் இதை பண்ணல. அப்பா, நான் என் கண்ணால பார்த்தேன் சார். இவன் தான் சார் அவரை கொன்னது. நான் சொன்னதை நம்புங்க சார். இவனை சும்மா விடக்கூடாது. நான் இல்ல. ஒருக்கி ராஸ்கல். எடுறா. எடு கத்தியை. எடுறா. எடுக்க போறியா இல்லையா? எடுறா. எடுக்க போறியா இல்லையாடா? சார், நான் எந்த தப்பு பண்ணல சார். என்ன நம்புங்க சார். ஒரு அப்பாவி மனுஷனை கொன்னுட்டு தப்பு பண்ணலையாம்ல? சார், நான் எந்த தப்பு பண்ணல சார். தயவு செஞ்சு என்ன நம்புங்க. வாடா இந்த பக்கம். சார், வா. சார், வாடா. நான் இல்ல. இல்ல சார். அடேங்கப்பா, படைச்சவன் தான் என்ன காப்பாத்துனது. இப்பதான் எனக்கு நிம்மதி. கோடிக்கணக்கான பணத்தை காப்பாத்தி கொடுத்துட்டான். படைச்சவனுக்கு தான் பணத்தோட மதிப்பு தெரியும். பாய், ரொம்ப வருஷமா அந்த ஆள் முன்னாடி அண்ணன் அண்ணன் தலை குனிஞ்சு நின்னதுக்கு காரணம் விருப்பப்பட்டு ஒண்ணும் இல்ல, வேற வழி இல்லாம தான். எங்களை இந்த நிலைமைக்கு வர வச்சது வளர்த்தது எல்லாமே அவர்தான். ஆனா பொறுமையா இருக்கிறதுக்கு ஒரு எல்லை இருக்குல்ல. அந்த குமாரப்பாவுக்கு இவ்வளவு எதிரிக்க இருக்கிறது இப்பதான் தெரியும். நீங்க எல்லாம் புண்ணியம் செஞ்சவங்க. ஆனா அந்த ஜாலவாசு கரெக்டா அங்க சிங்க் ஆனதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். ரொம்ப ரொம்ப குஷியா இருக்கீங்க போல. சந்தோஷம் இன்னும் தீரலையா? அது சொன்ன உனக்கு புரியாத மாட்டாங்க. இவ்வளவு பிரச்சனைகளா அவனால அனுபவிச்சிருக்கேன். இப்பதான் எனக்கு ஒரு நிம்மதி கிடைச்சிருக்கு. இனிமே இந்த ஊர்ல சரக்கு விக்கிற உரிமை உனக்கும், அதிகாரம் இதோ இவங்க 2 பேருக்கும் தான். உங்க எல்லாருக்கும் மூளையா நான் தான் செயல்படுவேன். வரப்போற 15ஆம் தேதி அந்த ஒரு நாளுக்காக ஒரு ஜென்மமா இந்த மார்த்தாண்ட காத்துக்கிட்டு தான் இருக்கு. என் அப்பாவுக்கு நடக்காம போன விஷயம், அவரோட கனவு நான் நடத்த போறேன். என் அப்பாவை சதி பண்ணி சாகடிச்ச அந்த குமாரப்பா இல்லாம அங்க நடக்க போற ஏலத்துல இந்த மார்த்தாண்ட இறங்க போறான். அப்படி போடு. வாசு, தோத்து போன வாசுவை பார்க்க நான் இங்க வரல. நஷ்டம் எப்பவுமே இந்த வாசுவோட கூட பிறந்தது தான். அப்பா, அம்மா, ஜோசப் அண்ணா, அப்புறம் மனசுல கொஞ்சம் கோபம் இருந்தாலும் அண்ணனா நினைச்சுக்கிட்டு இருந்த அவரை என்னால கொல்ல முடியாது. நஷ்டன்றது உனக்கு மட்டும் இல்லை வாசு. மார்க்கெட்டில் நிழல் மாதிரி நீ என் கூட இருக்கும்போது என் கருணை என் பக்கத்தில் இருக்கிற மாதிரி தான் நினச்சேன். என் நண்பர்களை கொலை செஞ்சவங்களும் அதுக்கு உறுதுணையாக இருந்தவங்களும் வெளியில் ராஜா மாதிரி சுற்றும் போது நீ படுக்க வேண்டியது இந்த இரும்பு கூண்டில் கிடையாது. இங்க பாரு, நீ குற்றம் செய்யலன்னு நீதான் ப்ரூவ் பண்ணும். அதுங்கெல்லாம் அப்பாவி பொண்ணுங்க. அதுங்களால வேடிக்கை மட்டும்தான் பார்க்க முடியும், வேற ஒண்ணுமே பண்ண முடியாது. ஜோசப் ஆசைப்பட்டது நீ அவங்க கூட இருக்கணும், முன்னுக்கு வரணும்னு. என் பையனை சாவடிச்சு அதே கும்பல் தான் உன்னை இங்க கொண்டு வந்து நிறுத்திருக்காங்க. அவங்கள சும்மா விடாத. இவர் தான் அட்வொகேட் அப்ரஹாம். ஹலோ. உன்னை சீக்கிரமாவே இவர் வெளியே எடுத்துருவாரு. பெயில் விஷயத்தெல்லாம் அவர் பார்த்துப்பாரு. வாசு, குமரப்பா தன்னுடைய கண்ட்ரோலில் வச்சிருந்த திருநெல்வேலிக்கு அடுத்த வாரம் ஏலம் வரப்போகுது. அந்த மார்த்தாண்டன், காஜி, எம்எல்ஏவுமா சேர்ந்து அந்த ஏலத்தை எடுத்துணும்னு முடிவு பண்ணியிருக்காங்க. அது மட்டும் நடந்துச்சுன்னா இந்த ஊரோட கண்ட்ரோலும் அவங்க கைக்கு போயிடும். அப்படி நடக்கவே கூடாது. அதுக்கு நான் கண்டிப்பா இந்த ஏலத்துக்கு நீ போனோம். இவரை உனக்கு தெரியும்ல. கோவிந்தனோட சாராய பிசினஸ்க்கு ஆதாரமா இருந்தவரே இவர் தான். இனிமே உனக்கு தேவை பணம் தான். உனக்கு எவ்வளவு கோடி வேணும்னு சொல்லு, நான் தரேன். அதெல்லாம் உன் பணம் தான். நீ கவலையே படாத. வாசு, நீ எதையோ யோசிக்க வேணாம். அதுக்கான நேரமும் இப்ப இல்ல. ஆயுதம், படை எல்லாமே உன் பக்கத்துல வந்துருச்சு. இனி இறங்கிடு, எல்லாத்தையும் அடிச்சு தூக்கு. Give me the file. அட்டக்குளங்கரையில் DC 17/138 நம்பருக்காக சுமானி வாசல் PK மோகன் 2 கோடியே 10 லட்சம் ரூபாய். 2 கோடி 20 லட்சம். 2:30. 2:35.
240. 245. இங்க எம்பிக்கு விஷயம் கைமீறி போற மாதிரி இருக்கு. ஏத்து கேட்க ஆள் இல்லைங்கிற தைரியத்துல தான் வேலை எடுக்க வந்தது. இப்போ ஆள் கூடிக்கிட்டே போறாங்க. இது வரைக்கும் இந்த பிசினஸ்ல கை வைக்காத கருணா குரூப்ஸ் தான் இப்போ வந்திருக்காங்க. வெறும் 3 கோடி. பாருங்க, நீங்க பணத்தை பத்தி எந்த கவலையும் பட வேணாம். கட்ட வேண்டியதுல 3ல 1 பங்கு இதோ இங்க இருக்கு. மீதி பாண்டு விஷயம் அது எங்க கருணா குரூப் பார்த்துப்பாங்க. இந்த லைசன்ஸ் கருணா குரூப் ஆஃப் கம்பெனிக்கு உறுதி செய்கிறோம். போயிடுச்சுண்ணே, எல்லாம் கைவிட்டு போயிடுச்சுண்ணே. மற்ற ஃபார்மாலிட்டிஸ்க்காக கருணா குரூப்லேருந்து யார் வந்திருக்காங்க? வணக்கம் சார். அது முடியாது சார். நான் இதுல கையெழுத்து போட முடியாது. காரணம், கொலை செய்யலைன்னாலும் நான் ஒரு கொலை கேஸ் அக்யூஸ்டு சார். அதனால சட்டம் அதோட வழியிலையும் வாசு தன்னோட வழியிலையும் போறது தானே நல்ல விஷயம். இந்த கையெழுத்து போடுறதெல்லாம் இதோ இவனுக்கு செய்வானுங்க. அப்ப நான் வரட்டுமா? நான் திமிரில் நடந்துக்கல. என்ன விடுங்கடா. டேய் வாசு, நீ யார மிதிச்சான்னு தெரியுமா? டேய் டேய், என்ன 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 மிதிச்சலாம்? டேய் 24 மணி நேரத்துல உன் தலை வேற உடம்பு வேறயா வெட்டல. என் பேரு மார்த்தாண்ட இல்லடா, புறம்போக்கு நாய. என்ன செய்யறது மார்த்தாண்ட நானாச்சு? பணத்தை வச்சு எல்லாத்தையும் சாதிக்கலாம்னு நினைச்ச உங்களுக்கு ஒரு விஷயம் சறுக்கிடுச்சு. எவ்வளவு பணம் கொடுத்தாலும் வாங்க முடியாத பத்மநாப சாமி எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காருங்கிறத நீங்க எப்படி மறந்தீங்கன்னு தெரியலையே அண்ணாச்சி. ஏய் வாசு, அந்த பத்மநாதனையும் விட மாட்டேன், உன்னையும் விட மாட்டேன்டா இந்த அண்ணாச்சி. யோ அண்ணாச்சி மார்த்தாண்டா, ஒரு காலத்துல மார்த்தாண்டம் வேலாயுதம் பாடசாலையில் இருக்கிற சரஸ்வதி அம்மாவோட கழுத்துல தாலி கட்டினதுனால இந்த மார்த்தாண்டம் முன்னாடி இந்த ஊர் ஜனங்க எல்லாம் உன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும்னு நீ நினைச்சேன்னு வச்சுக்க. அது இந்த மண்ணில் நடக்காதடா மொட்டையா. அப்புறம் இந்த ஊருக்கும் ஜனங்களுக்கும் பிரயோஜனமே இல்லாத அரசியல்வாதிகளோட கூட்டி வச்சுக்கிட்டு இந்த வாசுவை ஏதாவது பண்ண நினைச்ச மார்த்தாண்ட வேலாயுதான் நல்லா ஞாபகம் வச்சுக்க. இந்த 5 அடி 5 இன்ச்ச உரு தெரியாம அழிச்சிருவண்டா மார்த்தாண்ட வேலாயுதா. உன்னை தொலைச்சு போடுவ தொலைச்சு. சும்மா கத்தாதடா. இந்த பத்மநாப சாமி மண்ணுல அப்பனுக்கு பிறக்காத புள்ளை இருக்கும் போது வாசு வண்டி அனுப்புறேன். வார்டு இருக்க அந்த பக்கம், அப்பா அண்ணாச்சி இந்த பக்கமா வந்தா போதும். சும்மா கொஞ்சம் பணம் கிடைச்சதும் வாசு முட்டாள் மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிட்டான். அதுதான் இப்ப நடந்தது. மற்றபடி நாங்க யாரும். வாய மூடுறா. ஏதாவது பேசுன கொலை பண்ணிடுவேன். ஏய் என்னங்கடா பெரிய கில்லாடி. இந்த ஏலத்துல அந்த பொறுக்கி வாசு கலந்துக்கிறது கடைசி நிமிஷம் வரைக்கும் உங்களுக்கு தெரியாதா? ஏன் தெரியல அது மார்த்தாண்டம் ஜெயில இருந்து வந்தவன் நேரா சாலா மார்க்கெட்டுக்கு போகாம ஏலத்துக்கு வருவான்னு யாருக்கு தெரியும்? அப்புறம் அவன் ஏலம் எடுத்தது பெரிய அமௌண்ட்டுக்கு தான். கடவுளே நினைச்சாலும் அவனுக்கு 5 பைசா திரும்ப வராது. யார் சொன்னாடா? யார் சொன்னது? அவன் கூட யாரு இருக்குன்னு உனக்கு தெரியுமா? அந்த குமாரப்பாவோட மாஸ்டர் பிரைன் ராமராஜர் இருக்கிறார். அவன் கூட இருக்கிறார். டேய் டேய், எல்லாம் உங்களை நம்பி இறங்குனதுனாலதான். என்ன இது? எல்லாத்தையும் நாம சரி பண்ணலாம்.
என்ன இருந்தாலும் அவன் ஜெயில இருந்து தானே வந்திருக்கான். ஏய், கேஸ் இன்னும் முடிவுக்கு வரல. நாம அவனை தரையில நிக்க வைக்கணும். ஓட வைக்கணும் முதலாளி. ஆமா அழிப்பா அவனை நிலத்துல வாழ விடாம அவனை மேல அனுப்புறேன். குழந்தைங்க கிட்ட எல்லாம் பேசுற அளவுக்கு எனக்கு பொறுமை கிடையாது. இன்னைக்கு நமக்கு ஒரு புது சேர்மன் வந்திருக்காங்க, மிஸ் ஆனி ஜோசப். இந்த சேர்மன் சீட்ல தான் உட்காரணும்னு என்னைக்குமே விருப்பப்படாத, ஆனா எல்லா தகுதியும் இருக்கிற ஒருத்தன் இங்க இப்ப நம்ம கூட தான் இருக்கான். மார்க்கெட்ல பொட்டி கடை வச்சு ஆரம்பிச்சு கருணா குரூப்ஸ் ஆஃப் கம்பெனி, அதுக்கு முதலாளியா இருந்த நம்ம தோடர் கருணனோட பையன் வாசு. இந்த சேர்மன் சீட்ல உட்கார மாட்டேன்னு சொன்னாலும் இன்னில இருந்து இந்த கம்பெனியோட எல்லா முடிவுகளையும் இந்த வாசு தான் எடுப்பான். என்ன இது சின்ன குழந்தைங்க மாதிரி? கையோடு ஏன் வெக்கப்படுறீங்க? வாங்க வாசு. சீக்கிரமா வா. எனக்கு இந்த செட்டப் சரியா வராது. ரெடியா இருக்கு. ஒரு டைப்பா நாதஸ்வரம் வாசிக்கிற மாதிரி இருக்கேன். நான் வந்தா அங்க குழப்பம் ஆகும். அதெல்லாம் எதுவும் ஆகாது. நான் பாத்துக்கிறேன். ஏன் இப்படி பண்றீங்க? நான் அங்க வந்தா சரியா வராதுமா. வாங்கடா. அடே விடுமா. விடுன்னு சொல்றேன்ல. என்னம்மா நீங்க? வாங்கன்னு சொல்றேன்னா ஒண்ணும் ஆகாது. இப்படி சொன்னாலும் நீங்க திருந்தவே மாட்டீங்க. Congrats. Hello, everybody, please. கருணா குரூப் ஆஃப் ஏஜென்சியோட புது சேர்மன் ஆனி ஜோசப்ப நான் என்னோட சார்பாவும் உங்க எல்லாரோட சார்பாவும் மனமார வரவேற்கிறேன். Thank you. இன்னைக்கு உங்க எல்லாருக்கும் ஒரு புது ஆளை அறிமுகப்படுத்துறேன். வாங்க வாசு, வாங்க. இவர்தான் வாசு, வளர்ந்து வரக்கூடிய பெரிய மனுஷன். சாலை மார்க்கெட்டில் சும தூக்குற வாசுவை அறிமுகப்படுத்த ஆக்ஸோட இங்கிலீஷ் எல்லாம் தேவையே இல்லை. ஆனி ஏய் பரதேசி வாசு, உன் அப்பா அந்த காலத்தில் சாலை மார்க்கெட்டில் 5-6 பொட்டி கடையை உருவாக்கி என் மாமனாருக்கு தானம் கொடுத்த கதையும் சொல்லிட்டு ரோட்டில் வெட்டியாக சுற்றிக்கிட்டு இருக்க வாசுவை அறிமுகப்படுத்த சந்தையில் பேசுகிற மொழியே போதுமானது. அவன் ஒரு போனான், அழுகி போனான். ஏன் நீ சத்தம் போடுற? அவனை பற்றி பேசினா உனக்கு வலிக்குன்னு தெரியும். அலெக்ஸ் ப்ளீஸ். அமைதியாரு. அலெக்ஸ் சார் சொன்னதெல்லாம் உண்மைதான். இந்த வாசு ஒரு வெறும் மார்க்கெட்டு தான், சந்தை. இதோ இப்போ போட்டிருக்கணும் இந்த ட்ரெஸ் கூட இவங்க எனக்கு வாங்கி கொடுத்தது தான். வாழ்க்கைங்கிற பள்ளிக்கூடத்தில் கஷ்டப்பட்டு ஜெயிக்க முயற்சி பண்ணும்போது தான் வயசும் கடந்து போச்சு. அதான் இங்கே உள்ள பிரச்சனையே. எங்கே எப்படி போகணும்னு கூட இந்த வாசுக்கு சுத்தமாக தெரியாது. இதெல்லாம் வேண்டாம்னு நான் அப்போவே சொன்னலம்மா. போடா இங்கேருந்து வெளியே போடா. வலைய இந்த நப்போட பேரை சொல்லிக்கிட்டு வயசுக்கு வந்த 3 பொண்ணுங்க இருக்க வீட்டில் சுற்றிக்கிட்டு இருக்கிய, அசிங்கண்டா. நீ இப்படி என்னை அசிங்கப்படுத்தினதுக்காக உன் மூஞ்சில நான் ஒரு குத்துன்னா நீ என்னை திருப்பி அடிக்கிறதுக்கு ஆளுங்களை கூட்டிகிட்டு வர வேண்டியிருக்கும். வரட்டுமாடா அலெக்ஸ் பாஸ்டர்ட். சோத்தை கை நீட்டி வாங்கினவனை பார்த்துருக்கேன், ஆனா அடியை கை நீட்டி வாங்கினவனை இப்போதான்டா பார்க்குறேன். ஏண்டா வெண்ண அலெக்ஸ், ஒரு அப்பனுக்கு பிறந்த வாசு மாதிரி ஆளுங்களுக்கு புரியும், புறம்போக்கு உன்ன மாதிரி ஆளுங்களுக்கு இது புரியாது. எவனுக்கு பிறந்தோன்னு தெரியாத உனக்கு தாய்மொழியில சொன்னாலும் உனக்கு அது புரியாதுடா. வட்டாடா தங்கச்சியை கல்யாணம் பண்ண மச்சான். அப்படி அவன் கருணா குரூப்லயும் ஏறி கை வச்சிட்டான்.
எல்லாரும் உட்காருங்க. மார்க்கெட்ல இருந்த ஒரு அனாதை பைய அந்த கான்ட்ராக்டை எடுத்துருவான்னு சொன்னப்ப நீங்க என்ன சொன்னீங்க? அவனை மார்த்தாண்டம் பாத்துருவான்னு சொன்னீங்க. இப்ப என்ன ஆச்சு? அவன் மார்த்தாண்ட நெஞ்சிலேயே மிதிச்சு அந்த வாசு இப்ப கருணா குரூப் வரைக்கும் வந்துட்டான். பாய் அவங்க வரட்டும், எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பறக்கட்டும். அவன் பறந்து முடிக்கும் போது குமாரப்பாவோட கொலை கேஸ்ல இந்த எம்எல்ஏ சுதாகரன் ஒரு வேலை பார்ப்பேன், அதுவும் பொலிட்டிக்கல் சப்போர்ட்டோட. சுதாகரா, சாகரத்துக்கு முன்னாடி துபாய் கம்பெனியோட ஜோசப் போட்ட அக்ரிமெண்ட்ல ஜோசப்போட பொண்ணு கையெழுத்து போட்டுருவாளோன்னு துபாயில இருக்கிற பாய்க்கு ஒரு பயம். அப்படி ஆயிடுச்சுன்னா அது பாய்க்கு ஒரு பெரிய அவமானம். அதெல்லாம் இல்லாம பண்றதுக்கு தானே காஜியார் இந்த அலெக்ஸா நம்ம பக்கத்துல கொண்டு வந்து சேர்த்தேன். நாளை மறுநாள் தான் அவங்க அக்ரிமெண்ட்டை பிக்ஸ் பண்ணியிருக்கு. உன்னை பப்ளிக்கா அடிச்சு அவனோட சேர்ந்து ஜோசப்போட பொண்ணு அந்த அக்ரிமெண்ட்ல கையெழுத்து போடக்கூடாது. என்ன சொல்ற? ஆமா அதே எப்படியோ ஒரு வழியா சீக்கிரம் கிளம்பிட்டோம்ல. சரி சரி சரி, நான் பாத்துக்கிறேன். போவோம்னு நினைச்சு கூட ஓடவே இல்லை. பார்த்தோன்னு அப்படியே தகச்சு போய் நின்னுட்ட. உங்களுக்கு இங்க என்ன வேலை? இந்த கேள்வி நியாயமானது. சுத்தி வளைச்சு பேசாம நேர விஷயத்துக்கு வந்துடுற. நாளை மறுநாள் நீ ஏதோ துபாய் கம்பெனியோட வியாபாரம் பண்ண அக்ரிமெண்ட் போட போற விஷயத்த நான் கேள்விப்பட்டேன். அந்த வியாபாரத்தை துபாயில இருக்கிற என் நண்பன் வேணும்னு கேக்குறான். அதனால அந்த வியாபாரம் உனக்கு வேண்டாம், நீ அதை விட்டுடு. என்ன மிரட்டுறீங்களா? இதுதான் அந்த ஜோசப் குடும்பத்தோட பெரிய பிரச்சனையே. எவ்வளவு சொன்னாலும் புரிஞ்சுக்கவே மாட்டாங்க. இங்க பாரு, ஏன் அப்பாவையும் அப்புறம் அந்த மாதவனையும் கொன்னதால எல்லாம் கிடைச்சிடும் நினைச்சுக்காத. இந்த இல்லீகல் பேலஸ் இந்த ஆனி ஜோசப் மேலதான் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. நான் விருப்பப்பட்டா இதை யார் பேர்ல வேணாலும் எழுதி கொடுப்பேன். என்ன ஆஜியாரே, என்னோட என்ட்ரி எப்படி இருக்கு? உன்னை பத்தி நான் கேள்விப்படும் போது நீ என்னமோ ரொம்ப ஹைட்டா இருப்பேன்னு நினைச்சேன். 6 அடி உசரத்துக்கு இருப்பேன்னு. ஒன்னும் தெரியாது இந்த அப்பாவி பொண்ணுங்களை மிரட்டுறதுக்காக ஊர்ல இருந்து ரவுடிகளை கூட்டிட்டு வர்ற செட்டப்ப பார்த்ததும் இந்த வாசுவோட கணக்கு தப்பா போச்சோன்னு ஒரு சந்தேகம். நான் பெரிய கொம்பன் தாண்டா, மறந்தும் கூட அடுத்தவனுக்கு அடிபணிஞ்சு போகாத கொம்பன் தாண்டா. அடுத்தவன் காசுல 4-5 கடையை உருவாக்கின உன்ன மாதிரி எடுபடி எல்லாம் என்னதான் நினைச்சாலும் கொம்பனாக்க முடியாதுடா. அப்படி அடம் பிடிக்காதீங்க ஹாஜியாரே. நீ இப்ப கை வைக்க முயற்சி பண்ணது இந்த வாசுவோட தங்கச்சிங்க மேலதான். பொதுவா இந்த கணக்கையெல்லாம் மூஞ்சியை பேத்து தான் நான் செட்டில் பண்ணுவேன். ஆனா இப்ப நான் அதை மறந்துட்டேன். அதுக்கு பதிலா நாளைக்கு நடக்க போற டீலிங்க நீங்களும் மறந்துடுங்க. பதிலுக்கு நீ ஏதாவது செய்ய நினைச்சேன்னா தர வேண்டாம் நான் நினைச்சாலும் வாங்கிட்டு தான் நீ போவ. கடவுளே, என்னென்ன கேட்க வேண்டியதா இருக்கு. அம்மா ப்ளீஸ் பயப்படாதீங்க, அந்த மாதிரி எதுவும் நடக்கலல்ல. ஆமா, எனக்கு இன்னும் அந்த நடுக்கம் நிக்கவே இல்லை. அப்போ அங்க வாசனை மட்டும் வராம இருந்திருந்தா? 2 பேரும் கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? இங்க பாருங்க, இப்பெல்லாம் நடக்கணும் ஏற்கனவே தெரிஞ்சதுனால தான் இந்த டீலை நான் வேணான்னு சொன்னேன். அங்கிள் இறந்து போனதுமே இந்த டீல் நடத்தணும்னு ஆணிக்கு என்ன இவ்வளோ பிரியாதம்? இதெல்லாம் செய்யறது வாசு இருக்க தைரியத்துல தானா? ஒன்று ஞாபகம் வச்சுக்கோ, அவன் கை ஓங்காத அளவுக்கு பிரச்சனை பெருசாயிட்டு இருக்கு. அப்பாவோட பெரிய ஆசையே இந்த இன்டர்நெட் சிட்டி தான். ஏழை பசங்க கம்மியான ஃபீஸ்ல நல்லபடியா படிச்சு முடிக்கணும்னு தான் அவரோட ஆசை. இதுக்கப்புறம் இதுல என்ன நடந்தாலும் நான் ஃபேஸ் பண்ணுவேன். அண்ணே நீ சும்மா அடம் பிடிக்காத. அலெக்சனா, யாருக்காவது வாக்குறுதி கொடுத்திருக்கியா இந்த அக்ரிமெண்ட் நடக்காதுன்னு? இந்த வீட்டுக்கு மூத்த மாப்பிள்ளையா இருக்கிற நீ ஒரு ஆம்பளையா இருப்பேன்னு நான் நினைச்சேன். அந்த கணக்கு தப்பா போச்சு. இந்த 3 பொண்ணுங்களுக்கு இருக்கிற தைரியம் கூட உனக்கு இல்லைன்றது இன்னைக்கு தெரிஞ்சு போச்சு. சாகரத்துக்கு முன்னாடி என் ஜோசப் அப்படி நினைச்சிருந்தான்னா அது கண்டிப்பா நடக்கும், நடந்தே ஆகணும். குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங்.
குட் மார்னிங் சார். நோ சார், வாசு அண்ணா. எவ்ரிதிங் ரெடி ஷேகர்? எஸ் மேடம். ஆனா என்னாச்சு? ப்ரோக்ராம்ல ஒரு சின்ன சேஞ்ச் மேடம். என்ன சேஞ்ச்? அவங்க வர 1 hour லேட் ஆகும். 10:30ங்கிறது. அப்ப அலெக்ஸ் என்னாச்சு? அவங்க கூடயே வரேன்னு சொன்னாங்க. ச்சே, நீ ஒன்றும் டென்ஷன் ஆக வேண்டாம், 1 மணி நேரம் தானே. அது வர மேடமும் சாரும் ரூம்ல இருக்கலாம். அதான் ஒரே வழி, வா. வாங்க சார் போலாம். சார் நான் கீழே வெயிட் பண்றேன் சார். இந்த அலெக்ஸ் ஒரு ஃபோன் பண்ணியிருந்தா நம்ம இவ்வளவு சீக்கிரம் வர வேண்டிய அவசியமே இருந்திருக்காது. நீ அதை விட மாட்டியா? அலெக்ஸ் அண்ணன் தானே, அவர் வந்துருவாருமா. சும்மா அதுவே கேட்டுட்டு. நிறுத்து. ஓ பாத்தியா, மொத்த சேனலும் இங்க தான் வந்திருக்குது. ஹலோ ஹலோ சார், இங்க அலெக்ஸ்னு யாராவது ரூம் எடுத்திருக்காங்களா? ஆமா சார். எந்த ரூம்? 206. 206. 206ஆ? அட கடவுளே, கரெக்ட் டைமிங் வந்திருக்கனே. அப்போ விஷயம் எல்லாம் முடிஞ்சிருச்சுல? சரி இப்ப போலாமா? சார் நாங்க டயலாக் எல்லாம் பேப்பர்ல வந்ததுக்கு அப்புறம். ஹலோ, இவங்க 2 பேரையும் போட்டோ எடுங்க, க்ளோஸா எடுங்க. மேடம் இந்த பக்கம். ஏய் இந்த பக்கம் வா. சார் நாங்க என்ன சார் தப்பு பண்ணோம்? அதெல்லாம் நான் கோர்ட்ல சொல்லிக்கிறேன். இப்போ நீங்க 2 பேரும் கிளம்பி வரீங்களா என் கூட? வாங்க. கொஞ்சம் வழி விடுங்க. சார் சொல்லுங்க சார். என்ன பண்றீங்க? போலீஸ் மேலே கைய வைக்கிறான். விடுங்க சார். போலீஸ் மேலே கைய வைக்கிறான். அரெஸ்ட் பண்ணுங்க. சொல்றேன். இப்போ நாங்க என்ன பண்ணோம்? ஓடி வாங்க. ஹோட்டல்ல ரூம் எடுத்து அப்பா அம்மா விளையாட்டு எல்லாரும் முன்னாடி போ. அவளையும் சேர்த்து கூட்டிட்டு போ. போடா. போ. எல்லாம் தெரியும். போ. மூஞ்சே முன்னாடி போடா. பெரிய சால தப்பு பண்றவன்லாம் பெரிய மனுஷன். வண்டி எடுத்து ஓரம் கட்டுங்கடா கூலிக்கார பசங்களா. சும்மா கத்தாதீங்க சார், அவங்கள இறக்கி விடுங்க. டேய் வாசு, வெளில வாங்க. வாசன இறங்கி வாங்க. அப்புறம் தலைவரே, இந்த விளையாட்டெல்லாம் உங்க மார்க்கெட்ல வச்சுக்கங்க, நடு ரோட்ல வேண்டாம். இது ஒரு ஜனநாயக நாடு தானே சார். இங்க இருக்கிற மக்களுக்கு சாலா மார்க்கெட்டுக்கு போறதோ வரதோ சுதந்திரம் தானே சார். நீங்க போகணும்னா அவங்கள இறக்கி விடுங்க. சும்மா யூனிஃபார்ம் அழுக்காக்கிடாதீங்க சார். நீ என்கிட்ட வாங்காம போக மாட்ட போல இருக்க. தள்ளி போ. எங்க போறது சார்? போடாங்கற. ஒதுங்கி போடா. என்னையா பாத்துக்கிட்டு இருக்கீங்க? அவனை பிடிங்கயா. அவனை பிடிச்சு வண்டியில ஏத்துங்க. வேணாம் சார், வேலை போயிடும். காக்கி சட்டை போட்டிருக்கிறவங்கள எவனுக்காவது தில் இருந்தா வாங்கடா, வந்து அரெஸ்ட் பண்ணுங்கடா. நல்ல குடும்பத்துல பிறந்த இந்த பொண்ணோட மானத்தை வாங்குற மாதிரி இவ்வளவு நேரம் நீ ரொம்ப கேவலமா நடந்துக்கிட்ட. உன் மூஞ்சில ரத்தம் வழிஞ்சா மட்டும்தான் இவன் மனசுல படிஞ்ச கரையை அழிக்க முடியும்டா. சார் தம்பி, முதல்ல இத குடுப்பா. நான் போட்டோ எடுக்கவே இல்ல சார். இந்த மாதிரி கேவலமான ஆளுங்க பின்னாடி சுத்துறதல்ல மீடியாக்காரங்களோட வேலை. இது ஒரு பொழப்பு இல்ல. பத்திரிக்கை தர்மம் என்னன்னு தெரிஞ்ச ஆளுங்களும் இங்க இருக்காங்க, இன்னும் உயிரோட தான் இருக்காங்க. ஆனா அவங்க இந்த மாதிரி கேவலமான போலீஸ் அதிகாரிங்க பின்னாடி எப்பவுமே சுத்துறது கிடையாது. என்னையும் இந்த அப்பாவி பொண்ணையும் சேர்த்து புதுசா ஒரு கதை கட்ட வந்த நீங்க எல்லாம் என் முன்னாடி நிக்கவே நிக்காதீங்க. போய் புடிங்க. பிளாக் வச்ச கார்ல சுத்திக்கிட்டு பொம்பளை பிள்ளைங்களை கெடுக்கிற எவனாவது ஒருத்தனை புடிங்க. அவனை புடிச்சு ஜெயில அடைங்க. அன்னைக்கு இந்த வாசி இதே பொண்ணை கூட்டிட்டு வர்றேன். இப்போ உங்க கேமரால கிளிக் பண்ணிக்கங்க. டேய் மானம் கெட்டவனே, உன்னோட தில்லாலங்கடி வேலையெல்லாம் கட்டிட்டு என்கிட்ட வந்தேன்னு வை, உன்னை அப்படியே தூக்கிட்டு போய் மயானத்துல உயிரோட எரிச்சிருவேன். ஞாபகம் இருக்கு. விளையாடி பப்ளிக்கா நீ போலீஸ் மேலே கை வைக்க ஆரம்பிச்சிட்டியா? ஏய், அத கேட்க நீ யாரியா? தேர்ந்தெடுத்த மக்களோட குறைய பார்லிமெண்ட்ல பேசுறதுக்கு கூட நீ லஞ்சம் வாங்கினவ. நீ பேசுறியா? இந்த ஊருக்கும் நாட்டுக்கு சாபம் தான் உன்ன மாதிரி ஆளுங்க. நீ உண்மையான ஆம்பளையா இருந்தா என்கிட்ட மோதி பாரியா. மறுபடியும் நீ தேவையில்லாம என் விஷயத்துல தலையிட்ட இந்த பேண்ட்டை கழட்டி போட்டுட்டு லுங்கியை கட்டிட்டு நான் வந்து சாலா மார்க்கெட் காரனா மாறிடுவேன். ஞாபகம் இருக்கட்டும்.
இது பத்மநாப சாமியோட மண்ணு. இங்க என்ன எப்படி நடக்கணுங்கிறத நான் தான் முடிவு பண்ணுவேன். அந்த நேரத்தில் ஒரு மஞ்சக்கயிறை கட்டியாவது ஆணியை நான் காப்பாத்தினேன். அது மட்டும்தான் நான் அப்ப யோசிச்சேன். இதை பாருங்க, இது வரைக்கும் இந்த வாசு கேட்ட எதையுமே நீங்க தராம இருந்ததில்லை. இப்போ நான் உங்ககிட்ட ஒன்று கேட்குறேன். நான் ஆனி கழுத்தில் கட்டின அந்த மஞ்சக்கயிறு கண்டிப்பா ஒரு அசிங்கம்தான். அது அவ கழுத்தில் இருக்க வேண்டாம். அதை கழட்டி எனக்கே கொடுத்துருங்க. இது வரைக்கும் நீ சொன்னது எல்லாத்தையும் நான் கேட்டுக்கிட்டு இருந்திருக்கேன். ஆனா இதை மட்டும் என்னால கேட்க முடியாது. இங்க பாருமா ஆனி, வேணாம். நீங்க என்ன கேட்க போறீங்கன்னு எனக்கு தெரியும். நான் எவ்வளவுதான் தைரியமா இருந்தாலும் ஒரு பொண்ணோட லிமிட்ங்கிறது இன்னைக்குதான் எனக்கே புரிஞ்சுது. என் அப்பா பாவம், அவருக்கு எவ்வளவு எதிரிங்க இருக்காங்கன்னு, அவங்க எவ்வளவு கேவலமா இருக்காங்கன்னு இங்க பாரு ஆனி, நான் உன்னை தெரியும். அவங்க கிட்ட இருந்து காப்பாத்துறதுக்காக தானே இந்த தாலியை என் கழுத்துல கட்டினீங்க. ஆனி, இல்ல வாசு, இந்த தாலி கயிறு இல்லாமலே நான் பாதுகாப்பா இருக்கிறேன்னு தெரியற அன்னைக்கு இந்த தாலியை கழட்டி உங்ககிட்ட கொடுத்துறேன். அது வரைக்கும் இந்த தாலி என் கழுத்துலயே இருக்கட்டும். இந்த பணம் அந்தஸ்தெல்லாம் தேவையில்லாத ஒண்ணுங்கிறது இப்ப எனக்கு தோணுது. நீங்க அடிக்கடி சொல்லுவீங்கல்ல, பணம் வந்துச்சுன்னா மனுஷனோட நிம்மதி போயிடும்னு. அது உண்மைதான். வெயிலையும் மழையிலையும் மார்க்கெட்டில் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற அந்த பணம், அதை இந்த கையால் அழுத்தி பிடிக்கும்போது கிடைக்கிற அந்த சந்தோஷம் வேற எதுலேயும் இல்லை. அதில் ஒரு வாழ்க்கை இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு வசதியுள்ள இந்த வாசுவனால ஒரு நல்ல குடும்பத்து பொண்ணோட வாழ்க்கை தான் வீணா போச்சு. என்னால் எல்லாம் போச்சு. எல்லாத்துக்கும் தைரியம் தர நீயே இப்படி சோர்ந்துட்டா எப்படிப்பா? என்னால வேற எதுவும் செய்ய முடியல. எல்லாம் சரியாயிடும்பா. நீங்க ஒண்ணு எங்களுக்கு சட்டம் சொல்லி தர வேண்டியதில்ல. ஒரு எம்எல்ஏவையும் எம்பியும் ரோட்ல பப்ளிக் அசிங்கப்படுத்தின அந்த நாயை உங்களால அரெஸ்ட் பண்ண முடியுமா? உங்களால முடியலன்னா சொல்லுங்க. டிபார்ட்மெண்ட்ல உங்களுக்கு மேல நிறைய ஆளுங்க இருக்காங்க. ஒரு கொலை கைதியை இப்படி வெளியே விட்டுட்டு நீங்க வேடிக்கை தான் பார்த்துட்டு இருப்பீங்கன்னா எங்களுக்கும் வேற வழி தெரியும். இங்க பாரு, எங்க வேலையை எப்படி செய்யணும்னு எங்களுக்கு தெரியும். யாரும் பாடம் எடுக்க வேண்டாம். அப்புறம் வாசு குற்றவாளியா இல்லையான்னு முடிவு பண்ண வேண்டியது நான் இல்ல. அதுக்கு கோர்ட்டு சட்டம்லாம் இருக்கு, புரியுதா? இப்ப வாசு அரெஸ்ட் பண்ண முடியுமா இல்லையா? இங்க பாரு, இப்ப நான் ஒன்னு சொல்றேன். 24 மணி நேரத்துக்குள்ள நீ அவனை அரெஸ்ட் பண்ணலன்னா அப்புறம் என்ன பண்ணணும்னு எங்களுக்கு தெரியும். வாங்க பாத்துக்கலாம். இவன் எதுக்கு இப்படி எல்லாம் பண்றான் பாரு அம்சாபாய். எப்படி அசைவே இல்லாம இப்படி நின்னுட்டு இருக்கான்னு கொஞ்சம் பேசி இவனுக்கு புரிய வைங்க. ஏன்டா இப்படி? குமரப்பழ கொலை வழக்கில் நீ மாட்டிக்கிட்ட. நாம் அதுக்காக கோர்ட்டில் ஜாமீன் எடுத்துட்டோம். அது இருக்கும்போது நமக்கு என்ன கவலை? ஹம்சாபாய், நம்ம எம்எல்ஏவையும் எம்பியும் பொது இடத்துல வச்சு நான் அடித்ததுக்காக குமரப்பா கொலை வழக்கை திருப்பி இப்போ ஏன் மேலே போட பார்க்குறாங்க. எது எப்படியோ இந்த நேரத்தில் அவங்க என்ன பண்ணுவாங்க? நான் சொல்கிறத கொஞ்சம் கேளு. இது ஒரு நல்ல குடும்பம். இங்கே போலீஸ் வந்து பிரச்சனை ஆச்சுன்னா யாருக்கு அசிங்கம் சொல்லு? கொஞ்ச நாளைக்கு நீ கொஞ்சம் தலைமறைவாயிரு. சொல்லி வாய மூடல. சீக்கிரம் இறங்கு, வேகமா வாங்க. வாசு நீ பின்னாடியே போய் காதர் பாய் வீட்டு முன்னாடி நில்லு. ரமணா, நீ வண்டி எடுத்துட்டு அங்க போ. இவங்க விஷயத்தை நான் பாத்துக்கிறேன். கிளம்பு வாசு. சால வாசு, வாசு, பெரிய பங்களாவுல சுகவாசியா வாழ்ந்துகிட்டு இருக்கிற தலைவரும் இங்கதான் இருக்காரா? வணக்கம். என்ன மார்டின் சார், ஆஸ்பத்திரியில இருந்து எப்ப வந்தீங்க? அப்புறம் இந்த கேள்வி எல்லாம் கோர்ட்ல பதில் நான் அங்க சொல்லிக்கிறேன். வேடிக்கை பக்கம் போய் சர்ச் பண்ணுங்கயா. அவன் முகத்துல 2 விட்டு இழுத்துட்டு வாங்கயா.
ஒரு பெரிய சால வாசும் அவனுடைய பெரிய காம்ரேடும். இது என்ன பொடியா? ஏய், நீ எங்க போற? எங்க போற? பெட்டில என்ன இருக்கு? கொஞ்சம் சிங்கப்பூர் டாலர். அப்படியா? எதுக்காக? கேஸ் மாத்துறவாங்க. அம்மாக்கு நேத்து நைட்ல இருந்து ஒரே கேஸ் ட்ரபிள். டேய் அவன் ஒரு 4-5 ஷாப்பை ஏலத்துல எடுத்துட்டான்னு சொல்லி இந்த ஷோவெல்லாம் என்கிட்ட காமிச்சேன்னு வச்சுக்க, என்ன பத்தி தெரியும்ல. நீ போயிட்டே இருடா. அந்த பயம் இருக்கட்டும். அப்புறம் தலைவரே. ஆஹா, நீங்க வந்துட்டீங்களா? கொஞ்சம் அந்த பக்கம் தள்ளி நில்லுங்க. சார் பாருங்க சார், இந்த பக்கம் நல்லா பாருங்க. அந்த அடுப்புல இருக்கிற பாத்திரத்துல இருக்கானான்னு பாருங்க. பாருங்க சார், நல்லா தேடி பாருங்க. போலீசாருக்கு அறிவால் வெட்டு. என்னங்க ஆச்சு? இங்கெல்லாம் அவன் இல்ல சார். என்னாச்சு? இல்ல சார். யோ, அங்க நல்லா பாத்தீங்களா? பார்த்தேன் சார். ச்சே, அவன் பிளான் பண்ணி தப்பிச்சு போயிட்டான். பிரச்சனை இல்ல, நான் உயிரோட இருக்கிறதா இருந்தா அவனை கண்டிப்பா நான் புடிச்சே தீருவேன். வாங்கயா. எதுக்கு அது? நான் சொல்றேன். ஓகே. வணக்கம் சார். வாங்க. அந்த சிஐ வந்து அசிங்கப்படுத்துறதுக்கு முன்னால நீ அங்கிருந்து எஸ்கேப் ஆயிட்ட இல்ல? ஒன்னும் சொல்ல வேண்டாம் சார், ஒரு வழியா சொல்லி புரிய வச்சுட்டேன் சார். அந்த எம்எல்ஏ ஆளுங்க டிவி காரங்களையும் பத்திரிகைக்காரங்களையும் கூப்பிட்டு ஸ்டேஷன்ல காத்திருந்தாங்க. உங்களுக்கு தெரியாது ஒண்ணும் இல்ல, ஒரு ஆளை கொல்ற அளவுக்கு இவனுக்கு தைரியம் கிடையாது. இதை பாரு ஹம்சா, இதை நான் மட்டும் நம்புறதுனால ஒன்றும் ஆகாது. ஜோசப் சார் கொலையில் அண்ணனுக்கு சம்பந்தம் இல்லைன்னும் அண்ணனுடைய கேஸில் வாசு குற்றவாளி இல்லைன்னு எனக்கு தெரியும். ஆனால் அங்கே வேலை செய்கிற ஆட்களுடைய நடவடிக்கைகள்லாம் இவனுக்கு எதிராக தான் இருக்குது. அப்புறம் சிச்சுவேஷன்ஸ் ஆதாரங்கள் எல்லாம் இவனுக்கு எதிராக தான் இருக்குது. அதுவும் இல்லாமல் நேற்று இவன் அடித்தது யாருன்னு தெரியும்ல? ஒரு எம்எல்ஏவையும் எக்ஸ் எம்பியையும். போதாதா? அது வந்து ஒரு அப்பாவி பொண்ணை அசிங்கப்படுத்தினா அதை எப்படி சார் வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியும்? சார், இதுக்கு வேற ஏதாவது வழி இருக்கா? பாரு, ஒரே ஒரு வழி தான் இருக்கு. அண்ணனை கொலை செஞ்சது யாருங்கிற சரியான ஆதாரம் நமக்கு கிடைக்கிற வரைக்கும் இவன் போலீஸ்கிட்ட மாட்டவே கூடாது. அதுவும் அந்த சிஐ கிட்ட. பிடிங்கடா. என்ன இல்லடா, அங்க பிடிங்கடா. என்ன பண்றீங்க? விடுடா, விடு. ஏய், நான் யாருன்னு தெரியுமாடா? சொல்றா, சொல்லு. யாருடா சாகடிச்சது? சொல்லு. மரியாதையா சொல்லு. உன்னை தாண்டா கேட்டுட்டு இருக்கேன். குமரப்பாவை யாரு கொண்டது? யாரு கொண்டது? சொல்லு. சொல்றா. குமரப்பாவை யாரு கொண்டா? வாயால நான் உண்மையை வர வைப்பேன். நீ சொல்லுவடா. சொல்றா. டேய், சொல்லு. இவ சொல்லுவா சார் என்ன நடந்துச்சுன்னு. சொல்றா, உண்மையை சொல்றா. வேணாம், நான் எல்லாத்தையும் சொல்லிடுறேன். இவரோட அப்பாவை ஏமாத்துனது குமரப்பண்ண. வாசிக்கிட்ட இட்டிச்ச முதலாளி சொன்ன விஷயம் அலெக்ஸ் மூலமா நான் தெரிஞ்சுக்கிட்டேன். குமரப்பாவை சாகடிச்சு அந்த கொலைப்பழி இந்த வாசு மேலே போடணும்னு சதி செஞ்சது நான் ஒன்றும் கிடையாது. சுதாகரன், அப்புறம் பாப்புட்டியும் மார்த்தாண்டமும் தான். வாங்கயா. யோ, சொல்லியா? நீ நினைச்சா எதுவும் பண்ண முடியாதா? இருந்தாலும் நீ முதல்ல டிஜிபியை கூப்பிடு. இல்ல வேண்டாம், எஸ்பியை கூப்பிடு. கிடைக்கலையா? யோ, கொஞ்சம் கூப்பிட்டு தான் பாறையா. எல்லாம் போச்சு. வாய் எல்லாமே நம்ம கையை விட்டு போயிருச்சு. ராஜசேகர் எல்லாம் உண்மையை சொல்லிட்டான். நாம எல்லாரும் மாட்டிக்கிட்டோம். என்னங்கடா டேய், கவலைப்படாத. இது உங்க ஊர் கிடையாது, இது ஏன் இடம். இங்க நான் தாண்டா ராஜா. ஒரு போலீஸும் இங்க தேடி வர மாட்டான். நீ இங்க சேஃப். நீங்க கவலைப்படாதீங்க. அந்த வாசு இருக்கால, அவனை இப்படி 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 தண்டை. இப்ப அவன் பழைய வாசு இல்ல. அவன் கையில இப்ப பணமும் அதிகாரமும் இருக்கு. அப்புறம் நம்ம கிட்ட இல்லாத இன்னொரு விஷயமும் இருக்கு, ஆள் பலம். அந்த மார்க்கெட் மொத்தமும் அவன் பக்கம். அங்க போனா அவனை ஒண்ணும் பண்ண முடியாது. வேண்டாம் சுதாகர்,
அவன் இடத்துல நாம எதுவும் பண்ண போறது இல்ல. அவனை இங்க வர வைப்போம். எப்படி? சொல்றேன். நமக்கு எதிரிங்க 3 பேரு. அதுல ஜோசப்பையும் குமாரப்பாவையும் கொன்னுட்டோம். மிச்சம் இருக்கிறது அம்சா மட்டும்தான். அந்த ஆள் உடம்புல ஒரு சின்ன கீரல் விழுந்தா கூட அவன் தாங்க மாட்டான். இல்லனா ஒரு மஞ்சக்கயிறு எடுத்து தாலின்னு கட்டி பொண்டாட்டியா ஒருத்திய கூட்டிட்டு வந்திருக்கானே அவளை தூக்குவோம். ஜோசப்போட பொண்ண. மீதிய எங்கிட்ட விட்டுடு. மார்த்தாண்டம். எல்லாம் நான் பாத்துக்கிறேன். நான் இப்ப என்ன சொல்ல வர்றேன்னா சொல்லுங்க. அது வாசு, உன் மனசை மாத்த என்னால முடியாது. ஏதாவது பிரச்சனை வரும்போது தான் நீ தெரிஞ்சுக்குவேன். பயந்துட்டியா? நீ பயந்துட்டியா? அழாத கண்ணு, உன்னைய நான் ஒண்ணும் பண்ண மாட்டேன். பொம்பளைங்களை அசிங்கப்படுத்துற ஆள் நான் கிடையாது. அவ்வளவு பொறுக்கி எல்லாம் இந்த மறுபடியும் பயந்துட்டியா? பயப்படாத,
ஆனா அவன் அந்த வாசு இங்க வந்தே ஆகணும். ஒண்ணு வாசிக்க வந்தே இல்ல உன்னை நான் காண்புவேன். கோழிய வெட்டுற மாதிரி துண்டு துண்டா வெட்டி ஒரு நிமிஷம். அண்ணா
வாசுண்ணா இந்த பிடிங்க அவங்களை எரிச்சு கொள்ளுங்க. உங்களை எல்லாம் இந்த ஒரே தீக்குச்சியால முடிக்கிறதுக்கு இந்த வாசுவுக்கு நல்லாவே தெரியும். வேண்டாம், எதிரிகளை கொலை பண்ணி கைதிட்டு வாங்குற ஒரு ஹீரோ ரோல் ஒன்று இந்த சாலா வாசுக்கு வேண்டாம். அதுக்கு பதிலாக உங்களை மாதிரி ஆளுங்களை சட்டத்துக்கு முன்னாடி கொண்டு போய் நிறுத்துவேன். அந்த சட்டத்தில் இருக்கிற ஓட்டையை வச்சு நீங்கெல்லாம் வெளியே வந்துடலாம் நினைச்சீங்க. அதே இடத்துல உங்க எல்லாரையும் துண்டு துண்டா வெட்டி புரட்சி பண்ணக்கூடிய இடத்துல இந்த வாசு கண்டிப்பா இருப்பேன். இப்ப இருக்கிற வாசு மாதிரி மறப்பேன் மன்னிப்பேன் நினைச்சிடாதீங்க. அது கனவுலையும் நடக்காதுடா.